ஓகே பசங்களா, ஷால் வி ஸ்டார்ட் ஆக்சுவலி டுடே. ஸோ என் பேர் ஹேம பிரசாந்த். நான் வந்து உங்களுக்கு பயாலஜி எடுப்பேன். ஓகேங்களா, என் பேர் ஹேம பிரசாந்த், நான் பயாலஜி எடுப்பேன். ஸோ ஒரு 8 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 8 பேர் ப்ளீஸ் புட் யுவர் அட்டெண்டன்ஸ் இயர். நோ, ஸோ உங்க பேரு ஹாய், உங்க பேரு ஹாய் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாய் இருக்கீங்களே, உங்களோட ஃபுல் நேம் போட்டுட்டு ஜஸ்ட் ஹாய் அந்த மாதிரி போடுங்க பார்க்கலாம். பேரு ஹாய். ஆர்வி, வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம், அதோட சேர்ந்து வந்துட்டு ஒரு ஹாய் போடுறீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் ஃப்ரம் மை சைட். ஸோ மை நேம் இஸ் ஹேம பிரசாந்த். Okay, my name is Hema Prashant. Hi. Okay, என்னோட அட்டெண்டன்ஸ் போட்டு நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். Who all are they? Mahalakshmi is there. IG, Akash, Malini. Then yeah, great, super. Yeah, Soumya, hi, very good. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், கிரேட். வேற யாருமே இல்லையா? ஸோ ப்ளீஸ் பி இன்டராக்டிவ். இது ஆன்லைன் கிளாஸ், நீங்க இன்டராக்டிவா இல்லைன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது. ஸோ சாய் ஆல்ரெடி நாங்கள் நேற்று கூட உங்களை பார்த்தோம். நீங்க ஜேயா நீட்டா சாய், கே சாய். ஜஸ்ட் ப்ளீஸ் புட் அ மெசேஜ் தேர். ஓகே ஓகே, கிரேட். வேதேஷ், சூப்பர். ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாமா இப்போ? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். தமிழ்ல இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா மனித இனப்பெருக்கம். ஓகேவா, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா மனித இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ரிமெம்பர் தட். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், இதுக்கு தமிழ்ல என்னது, மனித இனப்பெருக்கம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம், கொஞ்சம் எம்சிக்யூஸ் பார்க்க போறோம். அந்த எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே மாலினி, ஹாய், கிரேட். ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போ அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவென்ட்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஒரு ரீப்ரொடக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி ஒரு கதை பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஆண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆண், அப்புறம் வந்துட்டு ஒரு பெண். ஓகேவா, இங்க இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ஆண் அப்படின்னா இவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஸ்பெர்ம் செல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஸ்பெர்ம் செல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபீமேல் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஸ்பெர்ம்னா என்னது, விந்து. ஓவம்னா என்னது, அண்டம் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்பெர்ம் செல் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பெர்ம் செல் அப்புறம் வந்து ஓவம், இந்த ரெண்டுமே சேர்ந்து ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். ஜைகோட்னா என்னது, கரு. இது என்ன பண்ணும், இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, 10th நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஸோ ஒரு ஆண் ஒரு பெண், இது ஆண் செல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம், பெண் செல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவம். இது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு ஃபார்ம் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜைகோட், கரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கரு உருவானதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன ஆகும், இது போயிட்டா மதருடைய யூட்ரைன் வால், அதாவது கரு சுவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல வந்து என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா அட்டாச் ஆயிடும். என்ன ஆயிரும், அட்டாச்மெண்ட் நடக்கும். என்ன நடக்கும், நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் நடக்கும். அட்டாச்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அந்த குழந்தை வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன ஆக ஆரம்பிச்சிடும், டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை என்ன ஆக ஆரம்பிச்சோம், டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை டெவலப் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா லைக் அந்த டெவலப்மெண்ட்ஸ்ல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அதாவது பிளாசண்டா வளர்றதா இருக்கட்டும், அந்த அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு வந்து நியூட்ரிஷன் போறதா இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அதுல இருக்கு. ஸோ டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே ஒரு 10 மாசம் வந்து கரெக்டா வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 9வது மாசம் கடைசியில என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா குழந்தை டெலிவரி ஆயிடும். குழந்தை என்ன ஆயிரும், டெலிவரி ஆயிடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கு. ஸோ அந்த ஆண் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த செல் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஸ்பெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெண் கிட்ட இருந்து வரக்கூடியதை என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஓவம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே இணைஞ்சு என்ன நம்மளுக்கு கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜைகோட் கொடுக்குது. ஓகேவா, ஜைகோட் கொடுக்குது. ரெண்டு செல் சேர்ந்து ஒரே செல்லா மாறுது, அதுதான் ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜைகோட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஃபீமேலோட யூட்ரஸ் வால், அதாவது ஃபீமேலோட யூட்ரஸ் வால்ல போய் என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா அட்டாச் ஆயிரும். அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிரும், அந்த குழந்தை வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஜைகோட் என்ன ஆக ஆரம்பிக்கும், டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது டெவலப் ஆக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 மாசம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அது டெலிவரி ஆயிடும். ஓகேவா, பேபி என்ன ஆயிரும், அம்மாவோட வயிற்றுல இருந்து வெளியில வந்துடும். ஸோ இந்த வந்து நம்ம நார்மலா இப்ப யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம், நம்ம ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, நம்ம ஒரு டாக்டர் ஆக போறோம் இல்லையா. ஸோ நம்ம இதை எப்படி சார், நம்ம என்ன மாதிரியான டெர்மினாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணணும், அதுதான் வந்து நம்மளோட புக்ல நம்ம படிக்க போறோம். தட் இஸ் வாட் we are going to read in our book. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்க என்னது, இது ஒரு மேல் ஒரு ஃபீமேல். ஸோ மேல் வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபீமேல் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணணும்.
மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவம் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. என்னன்னு சொல்லுவோம் நம்ம கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் நம்ம கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேமெட் உருவாகுது இல்லையா, கேமெட்னா வந்து தமிழ்ல இனச்செல் அப்படின்னு சொல்லுவோம். கேமெட்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம் நம்ம இனச்செல் அப்படின்னு சொல்லுவோம். கேமெட்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம இனச்செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெர்ம்னா என்னது, ஸ்பெர்ம் வந்துட்டு ஆணோடைய இனச்செல், ஓவம் என்னது ஃபீமேலோடைய இனச்செல். ஸோ கேமெட்ஸ், ஸ்பெர்ம் இஸ் a மேல் கேமெட், ஓவம் இஸ் a ஃபீமேல் கேமெட். ஸோ இது ரெண்டுமே வந்து உருவாகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே என்ன ஆகணும்னா உருவாகணும். ஆண்ல வந்து இந்த ஸ்பெர்ம் உருவாகணும், ஃபீமேல்ல இந்த ஓவம் உருவாகணும். ஸோ இந்த ப்ராசஸ் என்னது, இது கேமெட்ஸ்ன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டேன் இல்லையா. இந்த கேமெட்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கேமெட்ஸ் உருவாகிறத கேமெட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம கேமெட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம் கேமெட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம கேமெட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம கேமெட்டோஜெனசிஸ். யாரெல்லாம் புதுசா ஜாயின் பண்றீங்களோ கீழே ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. உங்க பேரு பிளஸ் ஹாய், உங்க பேரு பிளஸ் ஹாய். யாரெல்லாம் புதுசா ஜாயின் பண்றீங்களோ யூ டூ தட். கேமெட்டோஜெனசிஸ் ஓகேவா, என்ன நடக்குது நம்மளுக்கு கேமெட்டோஜெனசிஸ் நடக்குது. கேமெட்டோஜெனசிஸ்ல நம்மளுக்கு ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. என்னென்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் ஓகேவா, ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ். இதே வந்துட்டு ஓவம் வந்துட்டு ஓவம் உருவாகுது இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா oogenesis அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் நம்ம oogenesis. ஓகே, what do you call it, oogenesis. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு, டவுட் இருக்கா? கிரேட் கிரேட், ஜீவரட்சகன், வாணிஸ்ரீ, ஓகே கிரேட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப திருப்பி ஏதாவது நான் திருப்பி சொல்லணுமா, ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது டவுட் இருக்கா? ரெட்மி 8 ஹாய் மட்டும் சொல்லிருக்கீங்க, உங்க பேர் என்னன்னு தெரியலையே எனக்கு. ஓகே கிரேட். ஓகே மோனிகா, குட் ஈவினிங். ஸோ இட்ஸ் நாட் மேம், பயாலஜி மேம் வந்து பாட்னி எடுப்பாங்க, நான் வந்து பயாலஜி சேர்மா. ஓகேவா. ஸோ see that இது வரைக்கும் நான் என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈவென்ட்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன். இன்னைக்கு என்ன டாபிக் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, வாட் இஸ் தட், ஐ கான்ட் கெட் யூ சார். ஒன்ஸ் மோர் சார். ஓகே, see that இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம், இந்த லெசன் என்ன லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோமா. என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோம்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம், மனித இனப்பெருக்கம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, மனித இனப்பெருக்கத்துல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவென்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஈவென்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா, ஈவென்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்னா ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், அதுதான் வந்து நம்ம ஈவென்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஈவென்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமெட்டோஜெனசிஸ். what do you call it, gametogenesis. gametogenesis னா தமிழ்லயே உங்களுக்கு வேணுமா, தமிழ்ல வேணும்னா எஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஓகே. ஸோ இது பேர் கேமெட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேமெட்டோஜெனசிஸ், ஜெனசிஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா உருவாவது இல்லைன்னா வந்துட்டு 1 minute. ஓகே, தமிழ்லயே வேணுமா? ஓகே, கேமெட்டோஜெனசிஸ், கேமெட்ஸ் அப்படின்றது இனச்சல் அப்படின்னு சொல்லுவோமா. கேமெட்ஸ் அப்படின்றது என்னது, இனச்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனசிஸ் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாகிறது இல்ல பிறத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது வந்து தமிழ்ல எப்படி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இனச்சல் உருவாதல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, தமிழ்ல என்ன சொல்றது நம்ம இனச்சல் உருவாதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இனச்சல் உருவாதல். சோ நம்மளுக்கு எத்தனை விதமான இனச்சல்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 விதமான இனச்சல்கள். we have 2 types of gametes. okay, we have what 2 types of gametes. நம்மளுக்கு 2 விதமான இனச்சல்கள் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்பெர்ம், இன்னொன்னு ஓவம். ஓகேவா, ஒன்னு ஸ்பெர்ம், இன்னொன்னு ஓவம். ஸ்பெர்ம் யாருக்கு ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்பெர்ம் வந்து மேல்ஸுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சோ மேலோட இனச்சல் என்ன, மேலோட கேமெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஸ்பெர்ம். சோ ஓவம் யாருக்கு ப்ரொடியூஸ் ஆகும், அது ஃபீமேலுக்கு. சோ ஃபீமேலோட கேமெட் என்ன அப்படி, ஃபீமேலோட இனச்சல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவம். ஓகேவா, சோ கேமெட்டோஜெனசிஸ்னா இனச்சல் உருவாக்கும். அது நடந்தா மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ்க்கே போக முடியும். ஒரு மேலால ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, ஒரு ஃபீமேலால ஓவம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஓவம் ரிலீஸ் பண்ண முடியலன்ற பட்சத்துல அவங்களால என்ன பண்ண முடியாது, ரீப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அவங்களால கிராஸ் பண்ண முடியாததுனால தே ஆர் இன்ஃபர்டைல். ஓகே, ரிமெம்பர், தே ஆர் இன்ஃபர்டைல். அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அவங்களால என்ன பண்ண முடியாது, இனப்பெருக்கம் பண்ண முடியாது. ஸோ கேமெட்டோஜெனசிஸ்ல நம்மளுக்கு 2 விதமா இருக்கு. ஓகே, நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 விதமான உருவாக்கல் நடக்குது. என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கிறது, அதை வந்து நம்ம ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் அப்படின்ட்டோம்.
ஓவம் ப்ரொடக்ஷன் நடக்கிறத oogenesis அப்படின்னு சொல்லுவோம். கேமெட்டோஜெனிசிஸ்னா என்ன, நீங்களும் இப்ப பாருங்க, நான் தமிழ் எழுத மாட்டேன், நீங்க தான் வந்து தமிழ் எனக்கு கீழே சாட்ல சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க மாட்டேன், ஒரு முறை சொன்னா நீங்க தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீட்ல வந்து நீங்க இங்கிலீஷ்ல தான் எழுதுவீங்க, இல்ல வேற எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் நீங்க இங்கிலீஷ்ல தான் எழுதுற மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேமெட்டோஜெனிசிஸ்னா என்னது, இனச்சல் உருவாக்கம். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா விந்து செல் ஜெனிசிஸ் அப்படின்ற வேர்டு எங்க நீங்க கேள்விப்பட்டாலுமே ஏதோ ஒரு உருவாகுது, ஏதோ ஒன்று கிரியேட் ஆகுது, ஏதோ ஒன்று பிறக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னா வந்துட்டு ஸ்பெர்ம் ஓகே உருவாகுது, which means what, விந்து செல் உருவாக்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க, விந்து உருவாக்கம் இல்லைன்னா விந்து செல் உருவாக்கம். oogenesis அப்படின்னா என்ன மீனிங், ஊனா வந்து இங்க வந்து அண்டம், ஓகேவா, அண்டம் உருவாதல். சோ ஓவம் ப்ரொடக்ஷன் இல்ல ஓவம் ரிலீஸ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, புரியுதா? புரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கிவ் தம்ஸ் அப். ஓகே, ஸோ கேமெட்டோஜெனிசிஸ் முடிஞ்சு போச்சு. ஓகேவா, நம்மளுக்கு என்ன முடிஞ்சு போச்சு, கேமெட்டோஜெனிசிஸ் முடிஞ்சு போச்சு. கேமெட்டோஜெனிசிஸ்க்கு அப்புறம் நம்ம எதுக்கு போறோம், நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே என்ன ஆகணும் நம்மளுக்கு, இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு மேலோட பாடியில ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இந்த ப்ரொடியூஸ் ஆன ஓகே ஸ்பெர்ம் வந்துட்டு எங்க போகணும், ஃபீமேலோட பாடிக்கு போகணும். என்ன போகணும், ஃபீமேலோட பாடிக்கு போகணும். அந்த ப்ராசஸ்க்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்சிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட் யூ கால் இட், இன்சிமினேஷன். ஓகே, இன்சிமினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இன்சிமினேஷன், இன்செமினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்செமினேஷன் அப்படின்னா தமிழ்ல விந்து உள்ளேற்றம். ஓகேவா, தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா விந்து உள்ளேற்றம். விந்தை வந்து எங்க பண்ணுவாங்க, விந்து இஸ் நத்திங் பட் ஸ்பெர்ம் செல்ஸ். ஸ்பெர்ம் எடுத்துன்னு போயிட்டு ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல வந்து செலுத்துறது, அதுதான் வந்து இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் தம்ஸ் அப் கொடுங்க. புரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் தம்ஸ் அப் கொடுங்க. மகாலட்சுமி and who else is there, so many are there. புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. I'm not getting any response from you. Okay, great, great, super. Sai only replying, rest of the people are not replying. Please reply. எல்லாருமே ரிப்ளை பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது, நல்லா இருக்கும். ஸோ கேமெட்டோஜெனிசிஸ்னா இனச்சல் உருவாக்கம். ஸோ அந்த உருவான இனசெல், உருவான ஸ்பெர்ம் எடுத்துட்டு போயிட்டு ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல, ஓகேவா, ஃபீமேலோடைய ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல ஓகேவா விடுறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, விந்து உள்ளேற்றம் அப்படின்றது தமிழ்ல சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சிமினேஷன் நடந்து போச்சு, ஸ்பெர்ம் வந்துட்டு உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல நம்மளுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்கும் நம்மளுக்கு, ஆர்வி சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல என்ன கேமெட்ஸ் இருக்கும், இது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபீமேலோடைய ரீப்ரொடக்டிவ், ஒரு பெண்ணுடைய ரீப்ரொடக்டிவ் ஓகே ட்ராக்ல என்ன இருக்கும், என்ன கேமெட் இருக்கும், ஓவம் இருக்குமா, ஸ்பெர்ம் இருக்குமா? சி ஜைகோட் வந்துட்டு சீடட். இப்ப ஸ்பெர்ம் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸ்பெர்ம் வந்துட்டு ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக் உள்ள போகுது. இன்னும் வந்துட்டு இது ஓவமே மீட் பண்ணல. அப்போ ஓவம் எங்க இருக்கும், ஃபீமேலோடைய கிரேட் 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 சூப்பர். மகாலட்சுமி, சுவாதி, ஜீவரட்சகன் கிரேட் கிரேட் சூப்பரா சொல்றீங்க, கிரேட். சோ இப்ப உள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஓவம் இருக்கும். இது ரெண்டுமே என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா மீட் பண்ணணும். இந்த மீட் பண்ற இந்த ப்ராசஸ், இது ரெண்டுமே இணைஞ்சு ஓகேவா உருவாவதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லுங்க, ஃபாஸ்டா சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चனுக்கு போயிடலாம். கிரேட் கிரேட் ஆர்வி, இதுல டவுட் இருக்கா? சோ இந்த ரெண்டுமே ஸ்பெர்ம் பிளஸ் ஓவம் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜைகோட். ஓகேவா, ஸ்பெர்ம் பிளஸ் ஓகேவா ஓவம், இது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செல் பேர் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் என்ன சொல்லுவோம், இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்டிலைசேஷனுக்கு தமிழ்ல தெரியுமா உங்களுக்கு? நோவா? எதுக்கு நோ சொல்றீங்க நீங்க? ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபர்டிலைசேஷன் என்னது, கருவுறுதல். ஞாபகம். இப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்து போச்சு, ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணிருச்சு, ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஃபர்டிலைசேஷன்ல என்ன நடந்துச்சு நம்மளுக்கு, ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. என்ன ஃபார்ம் பண்ணிடுச்சு, ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஜைகோட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா, ஜைகோட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ see that இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்க ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி காமிக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகணும், கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஓவம் ஃபார்ம் ஆகணும். இந்த ப்ராசஸ் பேர் என்னது, கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபார்மேஷன் ஆஃப் ஓகேவா ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ், இனச்சல் உருவாக்கம், ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ்.
ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஓகேவா, இது ரெண்டுமே உருவாயிடுச்சு. இது ரெண்டுமே உருவானதுக்கு அப்புறம் இந்த ஸ்பெர்ம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இட் ஷுட் கெட் இன் டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். இது பேர் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் என்ன சொல்லுவோம் நம்ம இன்செமினேஷன். இது பேர் என்ன சொல்லுவோம் நம்ம இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள என்ன இருக்கும், ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல நம்மளுக்கு உள்ள என்ன இருக்கும், நம்மளுக்கு ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல ஓவம் இருக்கும்னு சொன்னோம். ஸோ ஸ்பெர்மும் பிளஸ் ஓவமும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜைகோட் கிடைக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட் இஸ் ஹேப்பனிங். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதான் என்ன சொல்லுவோம் நம்ம ஃபர்டிலைசேஷன், கரு உறுதல் அப்படின்னு சொல்றது. ஃபியூஷன் ஆஃப் ஓகே கேமெட்ஸ், ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ், ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, இது முடிஞ்சிருச்சு, ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சிருச்சு. ஃபர்டிலைசேஷன் இப்ப ஜைகோட்டா இருக்கு இல்லையா, அந்த ஜைகோட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அடுக்கு மட்டும் தான் இருக்கும், இல்லைன்னா ரெண்டு அடுக்கு மட்டும் தான் இருக்கும். ஜைகோட் வந்துட்டு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அடுக்கு இல்ல ரெண்டு அடுக்கா இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிய ஆரம்பிக்கும். இது என்னவா ஆரம்பிக்கும், பிளவுபட ஆரம்பிக்கும். தட் இஸ் வாட் வி கால் கிளீவியேஜ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் வாட் வி கால் பிளவி பெருகல். இது ரெண்டா பொழந்து நிறைய செல்ஸை உருவாக்குறது தான் வந்து என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா கிளீவியேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் தான் என்னது கிளீவியேஜ் ப்ராசஸ். அந்த கிளீவியேஜ் நடந்ததுக்கு அப்புறம் இதோட செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லேயர், இதுதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நம்மளுக்கு ரெண்டு லேயர் தான் இருந்துச்சுன்னா இது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ரெண்டு லேயர் இருக்கிறதுக்கு பேர் என்னதுமா பிளாஸ்டோசிஸ்ட். புரியுதுச்சுன்னா ப்ளீஸ் தம்ஸ் அப் கொடுங்க, சும்மா இருக்காதீங்க. புரியலன்னா சம்வேர் யூ ஸ்டாப் மீ அண்ட் ஆஸ்க் மீ, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா, ஒரு லெசன் படிச்சாலும் உருப்படியா படிச்சுக்கலாம் நம்ம. புரியுதுன்னா புரியுது, புரியலன்னா புரியல, புரிஞ்சுச்சுன்னா ப்ராப்பர் தம்ஸ் அப், புரியலன்னா வந்துட்டு அந்த தம்ஸ் அப்பை வந்து இன்வெர்ட்டட தலைகீழ அனுப்புங்க. புரியுதா? ஜைகோட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லேயர்ல இருக்கும். இந்த ஜைகோட் பெரிய ரெண்டு லேயரா இருக்கும். இந்த ரெண்டு லேயரா இருக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஃபர்தரா டெவலப் ஆகி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இங்க இந்த போர்டு வந்து சம்டைம் வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணது. இந்த போர்டு ஒரு ஃபன்னு. ஓகே, ஸோ ஒரு என்ன சொல்றது, இப்போ வந்து இதுதான் வந்துட்டு ஃபீமேலோடைய ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் யூட்ரஸ் வால்னு வச்சுக்கோங்களேன். இந்த வால் இருக்கு இல்லையா, இந்த வால் வரைய தெரியுதா, கொஞ்சம் கோணையா வருது, இட்ஸ் ஃபைன். இந்த வால்ல போய் என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஜைகோட் போய் அட்டாச் ஆகணும். எந்த ஸ்டேஜ்ல இது அட்டாச் ஆகும், பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்ற ஸ்டேஜ்ல போய் அட்டாச் ஆயிரும். அந்த அட்டாச்மெண்ட் ஆகுது இல்லையா, அந்த அட்டாச்மெண்ட் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் ஆஃப் ஜைகோட், அட்டாச்மெண்ட் ஆஃப் ஓகே பிளாஸ்டோசிஸ்ட். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் இதை நம்ம இம்ப்ளான்டேஷன். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன, அப்போ இம்ப்ளான்டேஷன். ஓகேவா, என்ன நடக்குது நம்மளுக்கு, இம்ப்ளான்டேஷன் நடக்குது. என்ன நடக்குது நம்மளுக்கு, இம்ப்ளான்டேஷன் நடக்குது. ஓகேவா, இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எதுவும் டவுட் இல்லைல்ல, நெக்ஸ்ட் போகவா. இம்ப்ளான்டேஷன்னா ஒன்றும் கிடையாது, ஜைகோட் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அம்மாவுடைய அந்த என்ன சொல்றது அந்த யூட்ரைன் வால் இருக்கு இல்லையா, இனப்பெருக்க செவுரு இருக்கு இல்லையா, அந்த செவுருல போயிட்டு அட்டாச் ஆகுற அந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டெவலப்மெண்ட் அந்த கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஜெஸ்டேஷன் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் அதை ஜெஸ்டேஷன் சொல்லுவோம். கிரேட் எல்லாம் தம்ஸ் அப் கொடுக்குறீங்க, வெரி குட். நான் லாஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும், அப்ப தெரியும் உங்களுக்கு. ஸோ ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜெஸ்டேஷன் எல்லாம் டெவலப்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், நம்மளுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறந்துடும் இல்லையா. அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தருணம், அந்த ஒரு டைம் பீரியடை நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்யூரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பார்ட்யூரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Sorry, wait a minute, I made a spelling mistake. பார்ட்யூரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பார்ட்யூரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு இத்தனை ஸ்டேஜஸ் தான் கடந்துதான் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வெளில வருது. ஃபர்ஸ்ட் கேமெட்டோஜெனிசிஸ் நடக்குது. கேமெட்டோஜெனிசிஸ்னா என்னது, ஒரு இனச்சல் உருவாக்கம் நடக்குது. இனச்சல் உருவாக்கம்னா அது நீ ஒரு பையனா இருந்தா உனக்கு ஓகே ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கணும். நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும், ஒரு ஊஜெனிசிஸ் நடக்கணும். ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம், விந்து உருவாக்கம். ஊஜெனிசிஸ்க்கு என்ன சொல்லுவோம் நம்ம அண்டம் உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இன்செமினேஷன்னா ஒன்றும் கிடையாது, மேலுக்கு வந்துட்டு ஸ்பெர்ம் என்ன ஆயிடுச்சு, ஸ்பெர்ம் வந்துட்டு இருக்குன்னா மேலே வச்சிருந்தா அவனால வந்து என்ன பண்ண முடியாது, he cannot reproduce.
he needs a female. அவருக்கு ஒரு பெண் இனப்பெருக்க உறுப்பு தேவைப்படும். அந்த பெண் இனப்பெருக்க உறுப்புல போயிட்டு அந்த விந்த அவர் செலுத்தினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் போயிட்டு குழந்தை வந்துட்டு உண்டாகும். ஸோ அந்த விந்த உள் செலுத்துற அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்செமினேஷன் அந்த ஸ்பெர்ம் வந்து பெண்ணோட பாடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த விந்து செல்லும், தட் இஸ் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம். ஓகேவா, விந்தும் அப்புறம் வந்து அண்டமும் இது ரெண்டும் சேர்ற அந்த ப்ராசஸ் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இனச்செல்கள் ரெண்டும் சேர்ற அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும். இம்ப்ளான்டேஷன்றது ஒன்றும் கிடையாது, அந்த ஜைகோட் போயிட்டு அட்டாச் ஆகுறது, அம்மாவுடைய அந்த யூட்ரைன் வால்ல போய் அட்டாச் ஆகுறது தான் வந்துட்டு இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஜைகோட் வந்து ஃபர்தரா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். டெவலப் ஆகிற அந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்ப்ப காலம் இல்லைன்னா ஜெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு அந்த டெலிவரி ஆகுது இல்லையா, அந்த நேரத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்யூரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தை என்னன்னு சொல்லுவோம் நம்ம பார்ட்யூரேஷன் சொல்லுவோம். இந்த ஸ்டேட் போர்ட்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கிளீவியேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கிளீவியேஜ்னா வந்துட்டு இதுதானே பிளவி பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா. இந்த ஜெஸ்டேஷன் பீரியட்ல இன்னொரு 3 கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ்ட்ருலேஷன் இருக்கும். கேஸ்ட்ருலேஷன்னா என்னன்னு தெரியுமா? தெரியும்னா வந்துட்டு தம்ஸ் அப் கொடுங்க, தெரியாது அப்படின்றவங்க வந்துட்டு இது கொடுங்க. தமிழ்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். எது தமிழ்ல வேணும் உங்களுக்கு? இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் ஆகுறதுமா. ஓகே, ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்ப காலம். இந்த கர்ப்ப காலத்துல கேஸ்ட்ருலேஷன் நடக்குது நம்மளுக்கு. கேஸ்ட்ருலேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாசன்டேஷன் நடக்கும். என்ன நடக்கும் நம்மளுக்கு? பிளாசன்டேஷன் நடக்கும். பிளாசன்டேஷன்னா என்ன தெரியும்னா ப்ளீஸ் கிவ் தம்ஸ் அப். தெரியாதுன்னா வந்துட்டு தெரியாது. கிரேட், சூப்பர். நான் இது மட்டும் சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். நீங்க 11th 12th பிளாசன்டேஷன். ஓகே, கிரேட். ஓகே, பிளாஸ்டுலேஷன்ன்றது ஒன்றும் கிடையாதுமா. நான் பிளாஸ்டுலேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன ஞாபகம் இருக்கு. சாரி, பிளாஸ்டுலான்னு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? பிளாஸ்டுலானா என்னது? பிளாஸ்டுலானா என்னன்னு சொல்லியிருந்தேன் நான். பிளாஸ்டுலா அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஓகேவா இரு அடுக்கு கருக்கோளமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம். இரு அடுக்கு கருக்கோளமா இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பிளாஸ்டுலா. அதாவது 2 லேயர் இருக்கும். ஓகேவா, 2 லேயர்னா என்னது? என்னென்ன லேயர்? ஒண்ணு வந்து வெளியில இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்டோடர்ம் அப்படின்னு சொல்லுவோம். வெளில இருக்கிறதுக்கு பேர் என்னது? புறத்தோல் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள இருக்கிறதுக்கு பேரு எண்டோடம், அது உள்தோல் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோடர்ம். ஓகேவா, புரியுதா? ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இரு அடுக்கு கருக்கோளம். ஓகேவா, இது பேர் என்ன சொல்லுவோம் நம்ம? இரு அடுக்கு. கிரேட். நெக்ஸ்ட் நம்ம 12th போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் ஈஸியா. ஸோ பிளாஸ்டோசிஸ்ட். ஓகேவா, இரு அடுக்கு கருக்கோளத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்ம்ல இருந்துட்டு ஓகேவா, இந்த ஃபார்ம்ல இருந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடுக்கு கருக்கோளமா மாறிடும். இது என்னவா மாறிடும் நம்மளுக்கு? 3 அடுக்கு கருக்கோளமா மாறுறதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்ட்ருலேஷன் சொல்லுவோம். இது பேர் என்னது? கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு 2 அடுக்கு கருக்கோளத்துல இருந்து 3 அடுக்கா மாறுது இல்லையா, இந்த ப்ராசஸ் பேரு தான் வந்து கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இது பேர் என்னது? எக்டோடம் புறத்தோல். உள்ள இருக்கிறதுக்கு பேர் என்னது? எண்டோடம் உள்தோல். இந்த நடுவுல இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா மீசோடர்ம் அப்படின்னு சொல்லுவோம், நடுத்தோல். ஓகேவா, புரியுதா? இந்த மாதிரி 3 அடுக்கு லேயரா இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்ட்ருலா அப்படின்னு சொல்லுவோம். 3 அடுக்கு கருக்கோளம், கேஸ்ட்ருலா. புரியுதா? இந்த ப்ராசஸ் பேர் இந்த மாதிரி 2 லேயர்ல இருந்து 3 லேயரா மாறுது இல்லையா, 3 அடுக்கு கோலத்துக்கு மாறுது இல்லையா, இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் நம்ம? கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு, டவுட் இல்லைன்னா வந்துட்டு தம்ஸ் அப் கொடுங்க. டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு டவுட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா, புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல தானே? நோ டவுட். கிரேட், சூப்பர்.
Thank you, Oppo. Thank you. Okay, so இந்த ப்ராசஸ் தான் ஈவென்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா, இந்த ப்ராசஸ் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவென்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் கேமெட்டோஜெனிசிஸ் நடக்குது. கேமெட்டோஜெனிசிஸ்னா என்னது? இனச்செல் உருவாக்கம். இனச்செல் உருவாக்கத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? இனச்செல் உருவாக்கம் மீன்ஸ் வாட்? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ் நடக்குது. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா என்னது? ஸ்பெர்ம் செல் உருவாகிறது. ஊஜெனிசிஸ்னா என்னது? ஓவம்ஸ் உருவாகிறது. ஓகேவா, ஓவம் உருவாகிறது. ஸோ ஸ்பெர்ம் செல்னா என்னது? விந்து செல் உருவாக்கம். ஊஜெனிசிஸ்னா என்னது? அண்ட செல் உருவாக்கம். இன்செமினேஷன்னா வந்துட்டு என்ன மீனிங்னா ஸ்பெர்மை வந்து உள் செலுத்துறது. ஓகேவா, விந்து அணுக்களை உள் செலுத்துவது. ஓகேவா, ஆண் உறுப்பிலிருந்து பெண் உறுப்புக்கு செலுத்துறது. தட் இஸ் வாட் இன்செமினேஷன். மேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல இருந்துட்டு ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கு அனுப்புறது. அதுதான் வந்து இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ், கருவுறுதல். கருவுறுதல் என்ன நடக்குது? ஸ்பெர்மோ என்ன நடக்குது? ஓவமும் மீட் பண்ணி அது என்ன ஃபார்ம் பண்ணுது? ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அது என்ன ஃபார்ம் பண்ணுது? நம்மளுக்கு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஜைகோட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அது இம்ப்ளான்டேஷன், அதாவது அந்த அம்மாவுடைய அந்த கருவோடைய அந்த வால்னு சொல்லுவோம் இல்லையா, யூட்ரைன் வால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல போய் அட்டாச் ஆயிருது, இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஜெஸ்டேஷன் பீரியட், கர்ப்பகாலம். அதுக்கப்புறம் வந்து பார்ட்யூரேஷன். பார்ட்யூரேஷன் இந்த டெலிவரி டைம், அந்த அம்மாவுக்கு வந்து வலி வந்துட்டு அந்த டெலிவரி ஆகுற அந்த டைம் தான் நம்ம பார்ட்யூரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல தானே? இந்த எதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. GIFI, ஓகேவா, GP ஞாபகம் வச்சுக்கோங்க. GIFI GP ஞாபகம் வச்சுக்கோங்க. GIFI GP, GIFI GP. So you can remember like this. ஓகேவா, ஏதோ டவுட் இருக்கா? இதுல டவுட் இல்ல தானே? நெக்ஸ்ட் போலாமா? சூப்பர், கிரேட். ஓகே, கிரேட் கிரேட் கிரேட். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் போலாம். இப்போ கொஸ்டின்ஸ் வந்தாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்மளோட NCERT லைன்ஸ், இதுவும் லைட்டா ஒரு முறை பார்த்துக்கலாம். So humans are sexually reproducing and viviparous. Okay, sexually reproducing and viviparous. Okay, viviparous na என்னது? நம்ம குட்டி இடுபவர்கள் இல்லையா, நம்ம முட்டை போட மாட்டோம். ஸோ நிறைய பேர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. அவங்க ஐ திங்க் ஸோ அவங்க ஓவிபேரஸா இருப்பாங்க. அவங்க ஆல்வேஸ் முட்டை போட்டுட்டே இருப்பாங்க வீட்டில். ஸோ நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்றோம், நம்ம விவிபேரஸ் தான். ஓகேவா, ஸோ செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் அண்ட் விவிபேரஸ். ரீப்ரொடக்டிவ் ஈவென்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங் இன்க்ளூட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். இப்பதான் நம்ம பார்த்தோம் ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ்னா என்னது? இனச்சல் உருவாக்கம். இனச்சல் உருவாக்கத்தை தான் நம்ம என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மேல்ஸ்ல வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணது? ஸ்பெர்ம்ஸ் உருவாகுது. ஃபீமேல்ஸ்ல ஓவம் உருவாகுது. இதுதான் வந்து NCERT-ல நம்ம கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பர் ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். ஓகேவா, டிரான்ஸ்பர் ஆஃப் ஸ்பெர்ம், மேலுடைய ஸ்பெர்ம் வந்துட்டு ஃபீமேலுடைய ஜெனிட்டல் ட்ராக்ட்க்கு டிரான்ஸ்பர் பண்றது, அனுப்புறது. அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்றோம்? இன்செமினேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட், அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபர்டிலைசேஷன் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? நம்மளுக்கு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. And that is followed by formation and development of blastocyst, and it is attached with the uterine wall. என்ன வால் அது? யூட்ரைன் வால். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா கர்ப்பகாலம் ஸ்டார்ட் ஆயிருது. ஒரு உமன் வந்து கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பீரியட் ஃபுல்லாவே நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது அவங்களுடைய பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த பீரியட் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, என்ன பீரியட் சொல்லுவோம்? ஜெஸ்டேஷன் பீரியட் சொல்லுவோம். அப்புறம் டெலிவரி ஆஃப் த பேபி. ஓகேவா, சாரி, டெலிவரி ஆஃப் த பேபி. இந்த டெலிவரி ஆஃப் த பேபி இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா பார்ட்யூரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம பார்ட்யூரேஷன் சொல்லுவோம். இது புரியுதா? வெரி சிம்பிள் ஒன்லினோ. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? திருப்பி நாளைக்கும் ஒரு முறை இந்த வீடியோ பாருங்க. நாங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கேளுங்க. கிரேட் கிரேட் கிரேட். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? புரியலன்னா தயவு செஞ்சு கேளுங்க. யூ ஜஸ்ட் ப்ளீஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து இப்படியே தான் இருப்போம் நம்ம. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் தான் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு கொஸ்டினா நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. டு see that a male question அப்படியே நான் படிச்சுட்டே வரேன், நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. ஓகேவா, so a male and a female are both considered reproductively mature. அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ மேலும் ஃபீமேல், ஒரு ஆணும் ஒரு ஃபீமேலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயசுக்கு வந்துட்டாங்க, அவங்க ரீப்ரொடக்டிவ்லி மெச்சூர்டா இருக்காங்க ஆஃப்டர் பியூபர்ட்டி. ஓகேவா, பியூபர்ட்டினா அவங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி அழகா நல்லா ஹெல்தியா இருக்காங்க. Which statement is most accurately distinguishes gamete production in them அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இங்க 4 ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கேமெட் ப்ரொடக்ஷனை பத்தின தகவல் வந்து எது வந்து உண்மையை சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்க. தட்ஸ் வாட் தே ஆர் ஆஸ்கிங். ஸோ ஆப்ஷன் ஏ. இப்போ ஆப்ஷன் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா
Spermatogenesis begins at puberty and completely stops around 50 years, whereas oogenesis continues throughout life. So இத பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் கொடுத்துறேன். மேல்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, அவங்க பியூபர்ட்டியை ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து த்ரூ அவுட் லைஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? தே வில் நாட் ஸ்டாப் அன்டில் ஆர் அன்லெஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்டாப் ஆகும். அதர்வைஸ் அவங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஆனா உமனுக்கு வந்து அப்படி கிடையாது. உமனுக்கு வந்துட்டு ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் மெனுபாஸ், அதையும் நீங்க படிப்பீங்க. ஸோ மெனுபாஸ் அப்படின்றது 50 வயசுல நின்று போயிடும். அவங்களால அதுக்கு மேல சீதர் ஓவமை உமனால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓவமை உமனால ரிலீஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எம் யூசிங் த வேர்ட் ரிலீஸ். அவங்களால ஆல்ரெடி உருவாயிருக்கும், அவங்க குழந்தையா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஓவம் வந்துட்டு உருவாயிருக்கும். அந்த உருவான ஓவமை திருப்பி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அந்த மாதவிடாய் காலம்னு சொல்லுவோம் இல்லையா, மென்சுரல் சைக்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைம்ல அவங்க ரிலீஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உற்பத்தி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்களோட பாடியில என்ன கிரியேட் ஆயிருக்கு அந்த ஓவமை மந்த்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. That also will be studying. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொல்லுங்க. Spermatogenesis begins at puberty and completely stops அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேல்ஸுக்கு வந்துட்டு இது ஒரு ஃபன்னா இருக்கு. ஓகே, ஸோ மேல்ஸுக்கு வந்துட்டு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகுமா ஆகாதா? ஆகும்னா தம்ஸ் அப், ஆகாதுன்னா வந்துட்டு எதுவும் சொல்லுங்க. இன்வெர்டடா வந்து தம்ஸ் அப் அனுப்புங்க. ஆகாது. வெரி குட். ஸோ கிரேட். ஸோ spermatogenesis can continue into advanced age, whereas formation of ova ceases around the age of 50. See that 50 வயசுல வந்துட்டு உமன்ஸுக்கு வந்துட்டு இந்த ஓவம் அந்த மெனுபாஸ் அப்படின்றது நடக்கிறதுனால, ஓகேவா, மெனுபாஸ் அப்படின்றது நடக்கிறதுனால அந்த ஓவம் வந்துட்டு சீஸ் ஆயிரும், திருப்பி ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் பி would be the correct answer. Option B would be the correct answer. Okay, option B would be the correct answer. Both spermatogenesis and oogenesis continue continuously. Okay, puberty until death. அதாவது அவங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து அவங்க சாகுற வரைக்கும் ரெண்டு ஃபீமேலும் மேலும் ரெண்டு பேருமே வந்து அவங்க கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது தப்பு, அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ oogenesis begins only after puberty. இது கரெக்ட் தான். oogenesis begins only after puberty, whereas spermatogenesis begins during the embryonic development. இது அப்படியே உல்டாவா கொடுத்துருக்காங்க. ஸோ oogenesis அப்படின்றது எங்க இருந்து நடக்குதுன்னா, ஒரு குழந்தை வந்துட்டு பெண்ணா, ஓகேவா, ஒரு குழந்தை வந்துட்டு பெண்ணா அம்மாவோட பாடியில இருக்கும்போது என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா oogenesis ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஆனா வந்துட்டு ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ன்றது ஒரு ஆண் அவனுடைய பியூபர்ட்டி, அவன் வயசுக்கு வரும்போது மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ன்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது உல்டாவா கொடுத்துருக்காங்க, இது மாத்தி கொடுத்துருந்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஹியர்? B would be the correct answer. Great. B would be the. I'm not understanding. Swati, what you are not understanding? Question புரியலையா? Question புரியலையா Swati? Can I understand? Question புரியலன்னா thumbs up கொடுங்க. நான் திருப்பி ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன். Question புரியலையா? ஓகே, இட்ஸ் ஃபைன். ஸோ ஒரு முறை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கோங்க. கொஸ்டின் புரியல. கிரேட். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேல், ஓகே, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஆர் போத் கன்சிடர்ட் ரீப்ரொடக்டிவ்லி மெச்சோர். ஓகேவா? அவங்க ரீப்ரொடக்டிவ்லி, அதாவது அவங்களால வந்துட்டு ஹெல்தியான கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அவங்களால ஹெல்தியான கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஹெல்தியான கேமெட்ஸ் அப்படின்னா என்னது? அவங்களால வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு விந்தையும் ஒரு அண்டத்தையும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்போ? ஆஃப்டர் பியூபர்ட்டி. ஓகேவா? ஆஃப்டர் பியூபர்ட்டினா அவங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் they are able to produce what? Gametes. ஸோ அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இதுல கேமெட்டை பத்தி கரெக்டா கொடுத்துருக்காங்க, கேமெட் ப்ரொடக்ஷன்ஸை பத்தி கரெக்டா கொடுத்துருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஸோ இதுல பி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் கேன் கண்டினியூ இன்டு அட்வான்ஸ்டு ஏஜ். அட்வான்ஸ்டு ஏஜ்னா அவங்க வயசானதுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ன்றது நடக்கும். Whereas formation of ova, okay, formation of ova ஒன்றும் கிடையாது. ஓவம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த ரிலீஸ் ஆகுறது 50 வயசுக்கு மேல வந்து தடைப்பட்டு போயிடும். எல்லா ஃபீமேல்ஸ்லயும் வந்து 50 வயசு 55 வயசுல வந்து என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெனுபாஸ் ஆயிரும். மெனுபாஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? ஓவமா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் வுட் பி த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன்ஸ் புரியலையா? ஓகே, இப்போ புரியுதா? இப்போ கூட புரியலையா? எல்லாம் திருப்பி நாளைக்கு ரெக்கார்டிங்ஸ் ஒரு முறை பாருங்க, உங்களுக்கு புரியும். இல்லை திருப்பி டவுட் கிளியரிங் செஷன் ஒன்று வைப்போம், அப்போ திருப்பி ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஓகேவா? யாருக்கெல்லாம் இன்னும் புரியல சொல்லுங்க.
இன்னும் யாருக்கு புரியல இந்த கொஸ்டின்? ஓகே கிரேட். ஸோ ஓகே, ஸோ see that இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. the researchers records, okay, the researcher ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேவா? இந்த சீக்வன்ஸை நீங்க தான் இப்போ சொல்லணும். நம்ம ஆல்ரெடி நம்ம பாத்தீங்களா? ஓகே ஓகே கிரேட் கிரேட் ஸ்வாதி, புரிஞ்சுச்சா? தேங்க்யூ. இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம வந்துட்டு இப்போ இத்தனை சீக்வன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த சீக்வன்ஸை நீங்க ப்ராப்பரா நீங்க அலைன் பண்ணி சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும்? ஃபர்ஸ்ட் வாட் ஷுட் கம்? டெல் மீ. நோ, என்ன ஃபர்ஸ்ட் வரணும்? ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட் ஃபர்ஸ்டே நடந்துருமா? ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட் ஃபர்ஸ்டே நடந்துருமா? என்ன நடக்கும்? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் நடக்கணும். ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஸோ ஃபோர் தான் வந்துட்டு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸோ 4 இதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு, இதுக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கு, இதுக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கு, ஆனா இதுக்கு இல்ல. ஸோ இது தப்பான ஆப்ஷன். இது எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா எலிமினேட் பண்ணிட்டேன். செகண்ட், ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். கேமெட்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு அதை இன்சிமினேட் பண்ணணும். இன்சிமினேட்னா என்னது? அந்த ஸ்பெர்ம் எடுத்துட்டு போயிட்டு ஃபீமேலோடைய டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸ்பெர்மை வந்துட்டு ஃபீமேலோட ஜெனிட்டல் ட்ராக்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் எங்க இருக்கு? 2. இதுலயும் 2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு. ஸோ இது தப்பு. அப்போ ஸோ இந்த ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம மூணாவதுக்கு போயிடலாம். 6வதா 1வதா? இது கரெக்டா இது வந்துச்சுனாலுமே நெக்ஸ்ட் நம்மளுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ 6ன்னு கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்த ஸ்டேஜ் என்ன? டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸ்பெர்ம் வந்துட்டு ஃபீமேலோடைய பாடியில டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸ்பெர்ம் வந்து என்ன ஆயிடுச்சு? ஃபீமேலோட பாடியில டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்க ஓவம் பிளஸ் ஸ்பெர்ம், ஓகேவா? ஓவம் பிளஸ் ஸ்பெர்ம் இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகணும். ரெண்டுமே என்ன ஆகணும்? நம்மளுக்கு இணையணும். ஸோ அந்த ப்ராசஸான்னு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ 6 என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ would be the correct option. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வருது நம்மளுக்கு? 4 ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் வருது. செகண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட் வருது. கிரேட், சூப்பர். யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சூப்பர், கிரேட் கிரேட் கிரேட். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டுருவாங்க. எல்லாம் வந்து சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் மாதிரி கொஸ்டின்ஸ் தான். ஆனா வந்து ரொம்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவ்வளவுதான். புரியுதா இந்த கொஸ்டின்? திருப்பி இன்னொரு மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கிரேட் 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 சாய், சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். மகாலட்சுமி, கிரேட். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் போலாம். ஸோ இது அசர்ஷன் ரீசன். இதுதான் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, நம்மளோட மூளையை வந்து கசக்க வேண்டிய ஒரு மாதிரியான கொஸ்டின்ஸ் இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங்ல தான் வரும். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் involves a series of coordinated events rather than fertilization alone. ஸோ ஜென்ரலா என்ன ரீப்ரொடக்ஷன்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு நம்மளுடைய நார்மலான பீப்புள் கிட்டனா, ஒரு ஸ்பெர்மோ ஒரு ஓவமோ சேர்ந்துட்டாலே வந்து ரீப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மட்டும் தான் ரீப்ரொடக்ஷன்ல இருக்கா? எத்தனை ஈவென்ட்ஸ் இருக்கு? நம்ம இப்பதானே பார்த்தோம். how many events we saw. ஸோ அத்தனை ஈவென்ட்ஸுமே இருந்தா, அத்தனை ஈவென்ட்ஸும் சேர்ந்ததுதான் ஒரு ரீப்ரொடக்ஷன் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரீப்ரொடக்ஷன், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் சீரீஸ் ஆஃப் கோஆர்டினேட்டட் ஈவென்ட்ஸ் ரேதர் தென் ஃபர்டிலைசேஷன் அலோன். ஃபர்டிலைசேஷன் மட்டும் கிடையாது, அதுல ஏகப்பட்ட ஈவென்ட்ஸ் வந்து கோஆர்டினேட் ஆயிருக்கு. ஏகப்பட்ட ஈவென்ட்ஸ் வந்துட்டு சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ், இன்சிமினேஷன், fertilization, blastocyst formation, implantation, gestation and parturition. இது எல்லாமே வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா தப்பா? இப்போ நீங்க ஆன்சர் சொல்லுங்க. which one will be the correct answer? ஆப்ஷன் டி. எதுக்கு ஆப்ஷன் டி வருது? ஜீவரட்சகன் கவனிக்கிறீங்களா? ஆப்ஷன் ஏ, கிரேட், சூப்பர். ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் a correct explanation of ஏ. இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா உங்களுக்கு? கிரேட் கிரேட் சாய், சூப்பர். ஓப்போ ஏ, சூப்பர். கிரேட் மகாலட்சுமி, சூப்பர். While you are joining, no, you just join with your name only, original name, so that I can call you. At least we are not even seeing. At least we can, chat. நல்லா chat பண்ணிட்டே வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு ஜாலியா இருக்கும் இந்த பயாலஜி. நான் வந்துட்டு இந்த என்னோட கிளாஸ் மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஐம் டேம் ஷூர் 12th நீங்க பப்ளிக் எக்ஸாம்ல கூட சென்டம் எடுக்கலாம். ஐம் டேம் ஷூர் திஸ் லெசன்ஸ் அண்ட் ஆல் அகைன் அண்ட் அகைன் ஐ வில் பி டீச்சிங் யூ. நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ், நான் எப்பயுமே ஒரு கொஞ்ச நாளா வந்து நான் இங்கிலீஷ்ல மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ சடனா தமிழ் கொஞ்சம் ஸ்விட்ச் ஆகுறதுனால கொஞ்சம் தடுமாறுறேன்னா, பட் ஸ்டில் அப்கமிங் கிளாஸ்ல வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமா தமிழ்லயே வந்து புலமையில நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் மேஷ் த காலம் 1 and 2. புரியுது? ஹூ இஸ் தட் டெல்லிங்? see that நான் மேமே கிடையாது, நான் ஒரு சார். ஓகேவா? மேம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் கால் மீ சார். ஓகே, so see that. So gametogenesis.
ஸோ கேமெட்டோஜெனிசிஸ்னா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த ஆப்ஷன் நீங்களே பார்த்து நீங்களே மேட்ச் பண்ணி சொல்லுங்க. கேமெட்டோஜெனிசிஸ் ஃபார்மேஷன் ஆஃப் என்ன வரும் நம்மளுக்கு? கேமெட்டோஜெனிசிஸ்னா என்ன வரும் நம்மளுக்கு? ஃபார்மேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். ஸோ இட் வுட் பி த கரெக்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பீக் வந்து 3. ஸோ இதுவும் சாரி 1 minute. ஸோ இதுவும் வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்டுக்கு இப்போ பார்க்கலாம். ஸோ இன்சிமினேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்ன சொன்னோம் நம்ம? இன்சிமினேஷன் என்னது? ஆப்ஷன் ஏ. திருப்பி யாரோ சொல்றாங்க, வெயிட். ரியல்மி C15 ஜீவரக்ஷகன் ஏ. ஸோ 4 நாங்கள் உங்களோட ஆப்ஷனுக்கே வரும். டிரான்ஸ்ஃபர் 4 வந்துருச்சு. ஸோ இட் வுட் பி த கரெக்ட் ஒன். த நெக்ஸ்ட் ஒன் வாட்? இம்ப்ளான்டேஷன் அட்டாச்மெண்ட் டு யூட்ரைன் வால். கிரேட் பார்ட்யூரேஷன் டெலிவரி ஆஃப் த பேபி. ஸோ ஆப்ஷன் ஏ வுட் பி த கரெக்ட் ஆன்சர். நீங்களே உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாப் கொடுங்க. கிரேட் பார்ட்டிசிபேஷன். சீரியஸ்லி ஐம் என்ஜாயிங் த கிளாஸ். ஐ believe you people also enjoying the class. Great super. எல்லாமே கிளாப் கொடுங்க பார்க்கலாம். எமோஜில கிளாப் கொடுங்க பார்க்கலாம். கிரேட். ஓகே, கிளாப் பண்ணுங்கப்பா. என்னப்பா நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. ஓகே, கிரேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிரேட் ஓப்போ. தேங்க்யூ ஃபார் த கிளாப். தேங்க்யூ. கிரேட் சூப்பர் கிரேட். இந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கணும் என்னோட கிளாஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா a 52-year-old woman and a 65-year-old men are evaluated, okay, for reproductive capability. என்ன பண்றாங்கன்னா ஒரு 52 வயதான ஒரு மூதாட்டியும் ஒரு பெண், ஓகேவா, 65 வயதான ஆணும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை வந்து நம்ம என்ன பண்றாங்கன்னா டெஸ்ட் பண்றாங்க. அவங்களால வந்து எந்த அளவுக்கு ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றாங்களாம். ஓகேவா, டெஸ்ட் பண்ணும்போது பிசிஷியன்னா யாரும் கிடையாது, டாக்டர். ஓகே, பிசிஷியன்னா யாரும் கிடையாது, டாக்டர். ஓகே, அந்த பிசிஷியன் வந்து என்ன பண்றாருன்னா the explains the age affects the gamete production differently in males and ஓகே ஃபீமேல்ஸ். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்ல வந்துட்டு ஏஜ் பேஸ் பண்ணி தானே வந்து இந்த கேமெட்டோஜெனிசிஸ்ன்றது நடக்குது. அதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ விச் கன்க்ளூஷன் அவர் வந்து கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, ஒரு 52 வயசு உமனுக்கு வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும், ஓகேவா, கேமெட்டோஜெனிசிஸ். 65 வயதான அந்த ஆளுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்றது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஆப்ஷன் ஏ இப்போ நீங்க படிச்சீங்கன்னா both necessarily lack the ability to produce gametes because reproductive okay even ceases completely after 50 years. After 50 yearsக்கு வந்துட்டு ரெண்டு பேருக்குமே நடக்குமா, அதாவது ரெண்டு பேருக்குமே கேமெட்டோஜெனிசிஸ் ஸ்டாப் ஆயிருமானா கிடையாது, ஒன்லி ஃபீமேல்ஸுக்கு மட்டும் தான் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட் the man may still have sperm production, அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ whereas natural formation of ova generally ceases around 50 years. ஸோ பி ஆப்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, ஐ பிலீவ். ஸோ பி ஆப்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, நான் ஹோல்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் தி சி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உமன் ஆல்ரெடி யாரும் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யார் விவோ, என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு? வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இஸ் இட்? ஓகே, ஸோ த உமன் கேன் கண்டினியூ ப்ரொடியூசிங் நியூ ஓவா த்ரூ அவுட் லைஃப். ஸோ உமனால வந்துட்டு கண்டினியூஸா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா த்ரூ அவுட் லைஃப்னால எதுவே தப்பு, அது தப்பா இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ போத் ஸ்பெர்ம் அண்ட் ஓவா ஆர் ஃபார்ம்டு ஒன்லி டியூரிங் த எம்ப்ரியானிக் sperm, okay, during embryonic life and merely mature after puberty. So it's wrong. So option B is the correct answer. Okay, option B would be the correct answer. இதுல டவுட் இருக்கு? ஆப்ஷன் பி. கிரேட் ரியல்மி C15 சூப்பர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து எதுக்காக நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம நீட் பொறுத்த வரைக்கும் அவங்க இதுதான் கரெக்ட்னா இல்லை, எது ரொம்ப கரெக்ட் அதுதான் வந்து இந்த 4மே கூட சம்டைம்ஸ் கரெக்டா இருக்கும். ஆனால் எது ரொம்ப கரெக்டோ அதுதான் நம்ம சம்டைம்ஸ் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே 1 by 1 பாக்குறோம். ஸோ ஓகே, கேமெட்டோஜெனிசிஸ் ப்ரிசீட்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு நான் வந்துட்டு இப்போ ஒரு 5 minutes மட்டும் பிரேக் கொடுக்குறேன். ஓகே, இதுக்கு நீங்க ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்க ஆப்ஷன் சொல்லுங்க. கிரேட். இதுக்கு யாராவது ஆப்ஷன் சொல்லி இதுக்கு நீங்க தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் சொல்லணும். ஆப்ஷன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன். சுவாதி நீங்க ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சாரி, நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஓகே, கேமெட்டோஜெனிசிஸ் ப்ரிசீட்ஸ்னா முன்னாடின்னு அர்த்தம், இன்சிமினேஷன்ஸ்க்கு முன்னாடின்னு அர்த்தம். ஓகே, ப்ரிசீட்ஸ் அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்சிமினேஷன்ஸ்க்கு முன்னாடின்னு அர்த்தம். ஸோ கேமெட்டோஜெனிசிஸ் இன்சிமினேஷனுக்கு முன்னாடி நடக்குதா, அது ட்ரூவா ஃபால்ஸா நீங்க கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்துட்டு இன்சிமினேஷன் இன்வால்வ்ஸ் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். கரெக்டா, இன்சிமினேஷன்ல ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் பண்ண முடியுமா? இன்சிமினேஷன்றது ஒன்றும் கிடையாது, வெறும் ஸ்பெர்ம் வந்துட்டு ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கு போகுது, அவ்வளவுதான். ஓகேவா,
அவ்வளவுதான். ஸ்பெர்ம் வந்து ஃபீமேலோடைய ரீப்ரொடக்டிவ் ட்ராக் போகுது, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதுல எந்த ப்ராசஸுமே நடக்கல, வெறும் வந்துட்டு ஸ்பெர்ம் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக் போகுது. ஸோ இது வந்து தப்பு, இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது ஒரு டப்பா ஆப்ஷன், இது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட், இதுவும் கரெக்ட், இது வந்துட்டு சூப்பர் கித்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளான்டேஷன் அக்கர்ஸ் பிஃபோர் பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்மேஷன், கரெக்டா? பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி நடக்குதா? ஸோ இப்போ நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் எது இதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் வந்துச்சுன்னா இது கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இது இட்ஸ் ராங். தேர்ட் ஒன் எதுக்கு வந்து தேர்ட் வந்திருக்கு, இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போய் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் 5ஆ இல்ல 4ஆ. ஸோ 5 பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஜெஸ்டேஷன் ஓகே ஃபாலோஸ் இம்ப்ளான்டேஷன், ஜெஸ்டேஷன் ஃபாலோஸ் இம்ப்ளான்டேஷனா, அது சொல்லுங்க நீங்க. அப்புறம் வந்து இங்க 4 இருக்கு. 4 இஸ் வாட்? இம்ப்ளான்டேஷன் அக்கர்ஸ் பிஃபோர் பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்மேஷன். இது ரெண்டுத்துல நீங்க தான் சொல்லணும். இப்போ நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஐ ஹவ் டாட் ஆல்ரெடி. பி. இதுக்கு ஆன்சர் யார் சொல்றீங்க? ஏசர் இஸ் டெல்லிங். ஹூ இஸ் ஏசர்? மே ஐ நோ யுவர் நேம்? ஹூ இஸ் ஏசர்? ஹூ இஸ் ஏசர்? மே ஐ நோ யுவர் நேம்? இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். What would be the option? நான் உங்ககிட்ட இது கொடுக்குறேன், ஒரு 2 minutes மட்டும். I'll take break. I'll have some water and come. நீங்க ஆன்சர் சொல்லுங்க எனக்கு. என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். Okay, great. A is the correct option. Very good. Everyone is giving A. A is the correct option. Very good. Mahalakshmi, Malini, Oppo, Sai. Great. Super. So A is the correct answer. Please give a huge applause for yourself. நீங்களே வந்துட்டு உங்களுக்கு ஒரு clap பண்ணிக்கோங்க. Great. Super. So அப்ப 6th the parturition refers to the delivery of the baby. So அது correct. ஸோ நம்மளுக்கு இங்க கன்ஃபியூஸ் பண்ணிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க 5ம் அப்புறம் இங்க இருக்கிற 4ம், இது ரெண்டு மட்டும் தான். இங்க என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்றது 2 ஓகேவா, 2 அடுக்கு கோலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஈரடுக்கு கோலம். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போயிட்டு அது இம்ப்ளான்டேஷனே நடக்கும். ஸோ பிஃபோர் பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்மேஷன்லாம் இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ தட் இஸ் ராங். ஓகே, அது ஒரு wrong answer. So A would be the correct option. Okay, so A follows implantation. Implantation க்கு அப்புறம் தான் gestation period. அதாவது ஒரு உமன் வந்து கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, இம்ப்ளான்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆக்சுவலா அதுதான் வந்து இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா நம்ம கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல தானே? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துடலாம். நம்ம டாபிக் போயிடலாம். Okay, I'll get into the topic. So இதெல்லாம் ஆன்சர்ஸ் மா. ஓகே, ஸோ இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இதை வந்து நீங்க 10th கூட நீங்க படிச்சிருப்பீங்க. என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி? கிரேட், சூப்பர், நோ டவுட்ஸ், கிரேட், பானிஸ்ட், கிரேட், சூப்பர். ஸோ சொல்லுங்க, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க இது வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஆண் இனப்பெருக்க உறுப்பு, இதை பத்தி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? வாட் ஆர் தி திங்ஸ் யூ ஹேவ் ஸ்டடிட்? யூ டெல் மீ. நோ, எதுவுமே படிக்கலையா? அப்புறம் எப்படி 10th பாஸ் பண்ணீங்க? ஓகே, போலாமா? ஓகே, ஸோ நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு மேல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அப்பாவா இருக்கட்டும், நம்மளுடைய அண்ணாவா இருக்கட்டும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கும். பேர் ஆஃப் டெஸ்டிஸ். ஓகே, அவங்களுக்கு என்ன இருக்கும்? நம்மளுக்கு பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கும். பேர் ஆஃப் டெஸ்டிஸ்னா என்னது? பேர்னா என்னது? பேர்னா எத்தனை இருக்கும்? அப்போ 2 டெஸ்டிஸ் இருக்கும். ஓகே, பேர்னா என்னது? ஒரு பேர்னா 2 டெஸ்டிஸ் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு என்ன இருக்கும்? நம்மளுக்கு 2 டெஸ்டிஸ் இருக்கும். ஓகேவா? டெஸ்டிஸ்னா என்னது? விந்தகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பேர் ஆஃப் XY குரோமோசோம்ஸ். ஓகே, கிரேட் சாய். அது நம்ம படிப்போம் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் வரும்போது, அதுவும் சேர்ந்து நம்ம படிக்கலாம். XY குரோமோசோம். ஓகே, கிரேட்.
ஸோ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கும். பேர் ஆஃப் டெஸ்டிஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அக்சசரி, ஓகேவா, அக்சசரி டக்ஸ் இருக்கும். ஓகே, துணை நாளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அக்சசரி, ஓகேவா, அக்சசரி டக்ஸ் இருக்கும். என்ன இருக்கும் அவங்களுக்கு? அக்சசரி டக்ஸ் வில் பி தேர். அதோட சேர்த்து ஆக்சசரி கிளான்ஸுமே இருக்கும். ஆக்சசரி சுரப்பிகள், ஓகேவா, ஆக்சசரி சுரப்பிகள் ஆல்சோ வில் பி தேர், ஓகேவா. ஆக்சசரி கிளான்ஸ், ஆக்சசரி சுரப்பிகள், ஆக்சசரினா துணை சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம் நினைக்கிறேன் தமிழ்ல. அதுதான் தமிழ்ல. நீங்க ஒரு முறை உங்க புக்லயும் பாத்துக்கோங்க, இது இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அப்ரோப்ரியேட்டா கொடுக்க ட்ரை பண்றேன். அக்சசரி கிராண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா, எக்ஸ்டர்னல்னா வெளியேன்னு அர்த்தம், புறம் அப்படின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஸோ புற ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு ஆணுடைய இனப்பெருக்க உறுப்பு, ஓகேவா, ஒரு ஆணுடைய இனப்பெருக்க மண்டலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அவங்களுக்கு? கண்டிப்பா ஒரு பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கும். ஒரு பேர் ஆஃப் டெஸ்டிஸ் வில் பி தேர். ஓகே, பேர் ஆஃப் டெஸ்டிஸ் வில் பி தேர். அலாங் வித் தட், ஓகே, ஒரு அக்சசரி டக்ஸ். டக்ஸ் அப்படின்றது நாளங்கள், ஒரு பழுப்பு, ஓகேவா. ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணும், அது வந்து எடுத்துட்டு போகணும் இல்லையா? செகண்ட் சொல்லுங்க சார், விச் ஒன் செகண்ட் சொல்லுங்க சார்? அக்சசரி டக்ஸா? புரியல. விச் ஒன் செகண்ட் சொல்லுங்க சார்? ஓப்போ செகண்ட். ரெண்டு சொல்லுங்க சார். வாட் இஸ் தட்? ரெண்டு சொல்லுங்க சார். ரெண்டுத்துலயுமே சொல்லுங்கன்னு சொல்றீங்களா? தமிழ்லயும் சொல்லுங்கன்னு சொல்றீங்களா? தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். ஸோ பேர் ஆஃப் டெஸ்டிஸ்னா ஒரு பேர் ஆஃப் விந்தகம் இருக்கும். ஓகே, விந்தகம், டெஸ்டிஸ்னா விந்தகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சசரி டக்ஸ் அப்படின்றது துணை நாளங்கள், ஓகேவா. ஆக்சசரி டக்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா துணை நாளங்கள். ஆக்சசரி கிளான்ஸ் அப்படின்றது துணை சுரப்பிகள், ஓகேவா, துணை சுரப்பிகள். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா அப்படின்றது, எக்ஸ்டர்னல் அப்படின்னா புறம், வெளியில. ஸோ வெளியில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டும்தானே, எப்படி நம்ம வந்து ஒரு குழந்தையை பார்த்து அது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிப்போம்? ஸோ யூஸ்வலி வி யூஸ் டு சி வாட், இதே பார்த்துருக்க மாட்டோம், பட் யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா, அவங்களோட வெளிப்புற தோற்றம், அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ புற ஆண் இனப்பெருக்க உறுப்பு, அதை வச்சுதான் நம்ம எல்லாம் என்ன கண்டுபிடிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா வெதர் இஸ் a boy or girl அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? விந்து பை அப்படின்றது இப்ப வரப்போறோம், அதுக்கு தான் வரப்போறோம். யூ வில் கெட் டு நோ வாட் இட் இஸ் ஆல், ஓகேவா. சோ இதுல டெஸ்டிஸை பத்தி மட்டும் இப்ப ஃபர்ஸ்ட் படிக்கலாமா? இப்ப டெஸ்டிஸை பத்தி மட்டும் இப்ப படிக்கலாம். இதுக்கு டைம் ஆயிரும் போலயே. ஓகே, கிரேட். சோ டெஸ்டிஸை பத்தி மட்டும் இப்ப படிக்கலாம். ஓகே, டெஸ்டிஸை பத்தி நம்ம படிக்கலாம். ஓகே, டெஸ்டிஸ். ஓகே, இப்போ டெஸ்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஸ்டிஸ்க்கு வெளியில, ஓகேவா, ஒரு பை மாதிரி இருக்கும், ஓகேவா, ஒரு பை மாதிரி இருக்கும். இந்த பை மாதிரி இருக்கு இல்லையா, இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம ஸ்க்ரோட்டம். இந்த ஸ்க்ரோட்டம்க்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல விதைப்பை அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? இதை விதைப்பை அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்க்ரோட்டம், இது பேர் தான் என்னது? ஸ்க்ரோட்டம், ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேர் தான் தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விதைப்பை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இது ஒட்டின ஒரு லேயர் இருக்கு. இந்த ஒட்டி இருக்கக்கூடிய இந்த லேயர் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம, ஓகேவா, இந்த ஒட்டி இருக்கக்கூடிய இந்த லேயர் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒட்டி இருக்கக்கூடிய இந்த லேயர் பேரு டியூனிகா வெஜைனாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டியூனிகா வெஜைனாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டியூனிகா வெஜைனாலிஸ், ஓகேவா. இது ஒட்டி இருக்கக்கூடிய இந்த லேயர் பேர் என்னது? டியூனிகா வெஜைனாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகேவா, இந்த ஸ்க்ரோட்டம் விதைப்பைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த விதைப்பைக்கு அது உள்ள இருக்கக்கூடிய லேயர் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம டியூனிகா வெஜைனாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டியூனிகா வெஜைனாலிஸை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த லேயர் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டியூனிகா அல்புஜீனியா. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வினோதமான பேர் தான், பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். கொஞ்சம் லைட்டா தான் வரைஞ்சிட்டு இருக்கேன் நான். ஸோ ஒரு முறை நீங்க வீடியோ ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆக்சுவலா இவ்வளோ தின்னா தான் இருக்கும் இது. ஆக்சுவலா இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டியூனிகா ஆல்புஜீனியா அப்படின்னு சொல்லுவோம். டியூனிகா ஆல்புஜீனியா. இது தமிழ்லயும் இதேதாமா,
டியூனிகா வெஜைனாலிஸ்க்கு டியூனிகா வெஜைனாலிஸ்ன்னு தான் சொல்லுவோம். டியூனிகா அல்புஜினியாக்கு டியூனிகா அல்புஜினியான்னு மட்டும் சொல்லுவோம். தமிழ்ல சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்றேன். ஸ்க்ரோட்டம்க்கு மட்டும் நம்ம விதைப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ரோட்டம்க்கு மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம விதைப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ரோட்டம்க்கு மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்? விதைப்பை அப்படின்னு சொல்லுவோம். டியூனிகா வெஜைனாலிஸ்க்கு தமிழ்லயும் டியூனிகா வெஜைனாலிஸ் தான். டியூனிகா அல்புஜினியாக்கு தமிழ்லயும் வந்துட்டு டியூனிகா அல்புஜினியா தான். ஓகேவா? புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க டியூனிகா அல்புஜினியான்னு சொன்னேன் இல்லையா? அந்த டியூனிகா அல்புஜினியால நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் பேர் என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா லொபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் பேர் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா லொபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம லொபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லொபியூல்ஸ் பேர் என்ன சொல்லுவோம்னா டெஸ்டிகுலர் லொபியூல்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஒரு லொபியூல்ஸுமே இங்க ஒரே ஒரு டெஸ்டிஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் நம்மளோட புக்ல வந்துட்டு 200ல இருந்து 250 ஓகே 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குமா? ஓகேவா? அறைகள் இருக்குமா? ஓகேவா? அவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குமா இந்த இடத்துல எல்லாம்? இந்த இடம்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வந்துட்டு நான் கொஞ்சம் தான் என்னால வரைய முடியும். பட் நம்மளுடைய ஆக்சுவல் டெஸ்டிஸ்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு எத்தனை இருக்கும்? 200 to 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அவ்வளோ லொபியூல்ஸ் இருக்குமா? ஒரு லொபியூல்ஸ்லயுமே 1 minute ஒரு லொபியூல்ஸ்லயுமே உள்ள பாத்தீங்கன்னா ஒரு லொபியூல்ஸ்லயுமே உள்ள வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2ல இருந்து 4 இல்லைன்னா 2ல இருந்து 3 செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் இருக்கும். என்ன இருக்கும் நம்மளுக்கு? செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ். இது பேர் என்னது? செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபுல்லா ஓகேவா? இதுக்கு ஃபுல்லா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுக்கு என்ன இருக்கும்? நம்மளுக்கு செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? நம்மளுக்கு செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் will be there. ஓகேவா? செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் இருக்கும். செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்க்கு நம்ம வந்து தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்தக நுண் குழல்கள் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் தமிழ்ல நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி என்னால எழுத முடியாது ஃபுல்லா, இல்ல அவ்வளவு டைம் இல்லை நம்மளுக்கு. ஸோ ப்ளீஸ் தமிழ்ல நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. விந்தக நுண்குழல்கள் அப்படின்னு சொல்லுவோம் செமினிஃபெரஸ் டிபியூல்ஸுக்கு. ஐம் சாரி 1 minute. செமினிஃபெரஸ் டிபியூல்ஸுக்கு நம்ம தமிழ்ல விந்தக நுண்குழல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? விந்தக நுண்குழல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செமினிஃபெரஸ் டிபியூல்ஸுக்கு தமிழ்ல செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ். ஓகேவா? அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தமிழ்ல நீங்க என்ன கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா it would be helpful for you also. ஓகேவா? செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ். ஓகேவா? இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் இருக்கும். இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓகேவா? இந்த இங்க நிறைய இருக்குல்ல, இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரே டியூபா மாறிடும். ஓகே, இங்க உள்ள இருக்குல்லையா இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் எல்லாம், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓகேவா? இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இது ஒன்னா சேர்ந்து ஒரே டியூபா மாறிடும். இந்த டியூப்ஸ் பேர் ஓகேவா? இந்த டியூப்ஸ் பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபியூலஸ். ஓகேவா? டிபியூலஸ் ரெக்டை. இது தமிழ்லயும் வந்து டிபியூலஸ் ரெக்டைன்னு தான் சொல்லுவோம். இல்லைன்னா ரெக்டைனா வந்து நேர்குழல் அந்த மாதிரி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன் தமிழ்லயும். ஆனா வந்து நான் பார்த்த வரைக்கும் டிபியூலஸ் ரெக்டை. இது நீங்க தமிழ் அப்படியே கூட எழுதலாம், உங்களுக்கு மார்க் தருவாங்க. ஓகே, டிபியூலஸ் ரெக்டைன்னு எழுதலாம். இந்த டிபியூலஸ் ரெக்டை இதெல்லாம் சேர்ந்து இன்னும் நிறைய வந்து வளைஞ்சு ஒரு டியூபை ஃபார்ம் பண்ணுது. இந்த டியூப் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டிடெஸ்டிஸ். தமிழ்ல வந்து ரீடெஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு இங்கிலீஷ்ல ரெட்டிடெஸ்டிஸ், தமிழ்ல வந்துட்டு நம்மளுக்கு ரீடெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? விந்தக நுண்குழல்னா வந்துட்டு கிரேட் சூப்பர். இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கணும். வாணிஸ்ரீ கிரேட். இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு நான் சொல்றது எல்லாமே எல்லாராலையுமே வந்து டைப் பண்ண முடியாது. ஸோ அவங்க முடிஞ்ச வரைக்கும் அதை டைப் பண்ணி நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரெட்டிடெஸ்டிஸ். ஓகே, ரெட்டிடெஸ்டிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓகேவா? இந்த ரெட்டிடெஸ்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெட்டிடெஸ்டிஸ்ல இருந்து இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு டியூபா மாறும். என்னவா மாறும்? ரெட்டிடெஸ்டிஸ் வந்துட்டு இன்னொரு டியூபா மாறும். அது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசா எஃபரன்ஷியா. அது பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம வாசா எஃபரன்ஷியான்னு சொல்லுவோம். அது பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம வாசா எஃபரன்ஷியான்னு சொல்லுவோம். வாசா எஃபரன்ஷியா. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா உங்களுக்கு?
ஏதாவது டவுட் இருக்கா? இது பேர் மட்டும்தான் சம்டைம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா போக போக உங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் ஈஸி ஆயிரும். ஓகே, வாசா எஃபரன்ஷியா. இந்த வாசா எஃபரன்ஷியா ஓகேவா, இந்த வாசா எஃபரன்ஷியா இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்டிஸ்க்கு மேல இது வந்து ரவுண்டா இருக்கும். இந்த டெஸ்டிஸ்க்கு மேல ஒரு வளைந்த ஓகேவா, ஒரு வளைந்த ஒரு பெரிய நாளம் இருக்கும். ஓகேவா, ஒரு பெரிய ஒரு டியூப் மாதிரி இருக்கும். இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொச்சன் இருக்கு. நான் திருப்பி இன்னொரு மாதிரி டிரா பண்ண முடியாதுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போ இது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது மட்டும் நம்ம சொல்றேன். இது பேர் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா எபிடிடிமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எபிடிடிமஸ். தமிழ்லயும் நம்ம எபிடிடிமஸ் அப்படின்னு எழுதலாம். தமிழ்லயும் நம்ம என்ன எழுதலாம்னு பாத்தீங்கன்னா எபிடிடிமஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, ஏதாவது டவுட் இருக்கா? இன்னும் தமிழ்ல வந்து இதை வந்து இப்படியும் சொல்லுவாங்க. ஆக்சுவலா தமிழ்ல வந்து ஆக்சுவலா இப்படியும் சொல்லுவாங்க. விந்தக, இது வந்து விந்தகம் இல்லையா, இந்த பேரு டெஸ்டிஸ் தான் சொல்லுவோம். டெஸ்டிஸ்க்கு விந்தகம்னு சொல்லுவோம் இல்லையா, விந்தக. ஓகேவா, தமிழ்ல வந்துட்டு விந்தக மேல் சுரண்ட. ஓகேவா, மேல் சுருண்ட சூழல், சூழல் குழல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு எனக்கு, அதனாலதான் ஞாபகம் இல்லை. இது பேர் எது சொல்லுவாங்க. விந்தகத்துக்கு மேல இருக்கிறதுனால விந்தக மேல், இது சுருண்டு, ரொம்ப சுருண்டு இருக்கும், ரொம்ப ரொம்ப காயிலா இருக்கும். அதனால வந்து இது பேர் வந்து சுருண்ட குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. விந்தக மேல், ஓகே, விந்தகம் இருக்கு, விந்தகத்துக்கு மேல ரொம்ப சுருண்டு இருக்கிறதுனால ஓகே இது சுருண்ட குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது டவுட் இருக்கா? விந்து நாளம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசா எஃபரன்ஷியாக்கு என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா விந்து நுண்ணாளம்னு சொல்லுவோம். இது பேர் என்னது? விந்தக நுண்ணாளம்னு சொல்லுவோம். வாசா எஃபரன்ஷியாக்கு விந்தக நுண்ணாளம்னு சொல்லுவோம். எபிடிடமஸ் இருக்கு இல்லையா, இது பேர் வந்துட்டு விந்தக மேல் சுருள், ஐயோ ஏதோ மறந்துச்சு, குழல், குழல் நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இந்த எபிடிடமஸ் இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஓகே லாஸ்டா வர்றது ஒரு டியூப் மாதிரி ஒண்ணு வரும். இது பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம? வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப டைம் இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் நான் அழகா வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது வரைக்கும் பாத்துக்கோங்க. இது பேர் வாஸ் டிஃபரன்ஸ், பேர் விந்து நாளம் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ் டிஃபரன்ஸ் பேர் வந்து நம்ம விந்து நாளம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து நான் ஒரு டெஸ்ட் பார்க்க போறேன், ஒரு குழந்தைய நான் பார்க்க போறேன். ஒரு குழந்தை, நீங்க வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து பீடியாட்ரிஷனா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பீடியாட்ரிஷனா போகும்போது இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். ஸோ வெளியில இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வெளில இருக்கிறதுக்கு பேர் என்னது? ஸ்க்ரோட்டம். அதை வந்து விதைப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விதைப்பைக்கு உள்ள போகும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அதுக்கு அடுத்த லேயர் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா டியூனிக்கா என்ன இருக்கும்? நம்மளுக்கு வெஜைனாலிஸ் இருக்கும். நம்ம வந்துட்டு பசங்க தான், பட் இருந்தாலுமே நம்மளுக்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டியூனிகா வெஜைனாலிஸ். டியூனிகா அப்படின்னா மேல் தோல். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா டிஷ்யூஸ் லெசன்ல நீங்க படிச்சிருப்பீங்க டியூனிகா டியூனிகா அப்படின்னு சொல்லிட்டு. டியூனிகா அப்படின்னா வந்து மேல் தோல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, டியூனிகான்றது மேல் தோல். சோ டியூனிகா வெஜைனாலிஸ், தமிழ்லயும் டியூனிகா வெஜைனாலிஸ் தான். ஓகேவா, அதுக்கு அடுத்த லேயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த என்னது டியூனிகா ஆல்புஜினியா வரும். ஓகே, டியூனிகா ஆல்புஜினியா வரும். என்ன வரும் நம்மளுக்கு? டியூனிகா ஆல்புஜினியா. அதுக்கப்புறம் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரியான கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் பேரு டெஸ்டிகுலர் லொபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்டிகுலர் லொபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவுலயுமே என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் இருக்கும். என்ன இருக்கும் நம்மளுக்கு? செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ். செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தேன் நான்? விந்தக நுண்குழலா, விந்தக நுண்குழல்னு சொன்னேன் இல்லையா? சோ விந்தக நுண்குழல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிபியூலஸ். ஓகே, டிபியூலஸ் ரெக்டி அப்படின்ற ஒரு பைப்பை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? ரெக்டினா அதுக்கப்புறம் வந்து ரெட்டி டெஸ்டிஸ்க்கு வந்துருது. ரெட்டி டெஸ்டிஸ்க்கு அப்புறம் என்ன மாறுது? அது ஒரு சுருண்ட ஒரு இதுவா மாறுது இல்லையா, அந்த குழையா மாறுது இல்லையா, அது பேர் என்ன சொல்லுவோம்? ரெட்டி டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு நாளங்கள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாளமா மாறி அது என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா வாசா எஃபரன்ஷியா விந்தக நுண்ணாளமா மாறுது. அந்த விந்தக நுண்ணாளங்கள்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபார்மிங் எபிடிடிமஸ். ஓகே, which is forming what? எபிடிடிமஸ். எபிடிடிமஸ்க்கு வந்து ஒரு பெரிய பேர் சொன்ன விந்தக மேல் சுருள் குழல். ஓகேவா, இது ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வாஸ் டிஃபரன்ஸ் வருது. வாஸ் டிஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் தட் வாஸ் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி? வாஸ் டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன் நான்? விந்து நாளம். ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ கிரேட். ஏன் எங்க போயிட்டீங்க பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புள்? இந்த நெட் காலி ஆயிடுச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம்.
ஸோ ஆல்ரெடி அர்த்தம் தான் இது ஆக்சுவலா. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கும் ஆக்சுவலா, டெஸ்டிஸ் இருக்கும். 1 minute. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பா ஒரு பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கும். along with that accessory ducts will be there. along with that கொஞ்சம் accessory glands-உம் இருக்கும். அப்புறம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும் நம்மளுக்கு, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா, மேலுடைய வெளிப்புற உறுப்பு. ஓகேவா. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோட்டம், விதைப்பைன்னு சொன்னோம் இல்லையா, விதைப்பை இருக்கும். அதுதான் வந்து பவுச், ஒரு பை மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா. அந்த பை வந்துட்டு வெளியில டிசெண்ட் ஆயிருக்கணும். அதாவது நம்மளோட அந்த அப்டாமினல் இருக்கு இல்லையா, அந்த லேயர்ல வெளியில வந்துட்டு என்ன ஆயிருக்கணும்னு பாத்தீங்கன்னா இது டிசெண்ட் ஆயிருக்கணும். டிசெண்ட்னா வந்து வெளியில வந்திருக்கணும். அது ஆக்சுவலா பாடியில இருந்து வெளியில வந்திருக்கணும். எதுக்காக வெளியில இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்க்ரோட்டம் helps in the body temperature. Okay, helps in maintaining the low temperature of the testis. டெஸ்டிஸ் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர், நம்ம பாடியோடைய டெம்பரேச்சர்ல இருந்து 2ல இருந்து 2.5 செல்சியஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அது கம்மியா இருக்கணும். ஓகேவா. அது அப்பதான் வந்துட்டு அதால ஒரு வயபிள் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வயபிள் ஸ்பெர்ம்ஸ்னா வந்துட்டு வீரியம் மிக்க விந்தணுக்கள். ஓகேவா. வீரியம் மிக்க விந்தணுக்களை அப்பதான் வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு அதால என்ன பண்ண முடியும், வீரியம் மிக்க ஒரு ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனாலதான் வந்துட்டு இதை நம்ம அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இதை என்ன சொல்லுவோம் நம்ம, தெர்மோ ரெகுலேட்டர். ஸ்பெர்ம் விதைப்பையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா NO ஓகே, இட்ஸ் ஃபைன். அதனாலதான் வந்து இதே பேர் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் இதுக்கப்புறம் வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேலன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா. இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் மட்டும் லைட்டா டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, the questions, yeah. No, it's okay. நான் கிளாஸே கொஞ்சம் எடுத்துறேன். அது முடிச்சாதான் இதுக்கு ஆன்சர் உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம நான் வந்துட்டு இப்போ டெஸ்டிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த டெஸ்டிஸ்ல வெளியில இந்த ஸ்க்ராட்டம் பத்தி மட்டும் கொஞ்சம் லைட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். லைட்டா கொஞ்சம் பேசிக்கான டிஸ்கஷன் மட்டும் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ராட்டம் இருக்கு இல்லையா, இந்த விதை பைன்னு சொன்னோம் இல்லையா, அதை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்றேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ராட்டம் அப்படின்றது இந்த விதைப்பைன்னு சொன்னேன் இல்லையா, ஐயோ ஐம் சாரி. ஸோ விதைப்பைன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி விதைப்பை மாதிரி இருக்கும் இல்லையா இந்த ஸ்க்ராட்டம். இதோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். இதோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் டு மெயின்டைன் த டெம்பரேச்சர். அதாவது எந்த மாதிரி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடி இப்போ வந்து 35 டிகிரி செல்சியஸ்னா அதுல இருந்து ஒரு 2ல இருந்து 2.5 செல்சியஸ் வந்து இது கம்மியா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான், ஓகே, இது கம்மியா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் இதால ஒரு வயபிள் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வீரியம் மிக்க ஒரு விந்தணுக்களை இதால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா. அதனால இது பேர் என்ன சொல்லுவோம், இந்த ஸ்க்ராட்டம் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, இந்த ஸ்க்ராட்டம் வந்துட்டு ஓகேவா, இந்த ஸ்க்ராட்டம்க்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ராட்டம், ஓகேவா, தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஸ்க்ராட்டம் என்ன இன்னொரு பேர் என்ன பாத்தீங்கன்னா தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இது கம்மியா மெயின்டைன் பண்ணணும், 2 to 2.5 டிகிரி செல்சியஸ். ஆக்சுவலா நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்ல வந்து 2 to 3 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருப்பாங்க. எது இருந்தாலும் கரெக்ட் தான். நான் நீட்ல வரும்போது NCERT கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம NCERTல 2 to 2.5 செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளோட புக்ல வந்து 2 to 3, பப்ளிக்ல வந்து 2 to 3 வந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. போத் ஆர் ஆக்சுவலி ரைட் ஒன்லி. ஓகே, போத் ஆர் ஆக்சுவலி ரைட் ஒன்லி. ஓகே, புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இதனால இது வந்து தெர்மோ ரெகுலேட்டர். தெர்மோ ரெகுலேட்டர்னா ஒன்றும் கிடையாது, தமிழ்ல என்ன சொல்றீங்க நீங்க, வெப்ப மேம்படுத்தின்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த வெப்பத்தை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். இந்த வந்து இந்த ஸ்க்ரோட்டம்ன்றது வெளியில வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹேங் ஆகணும். வெளியில வந்து இந்த மாதிரி ஹேங் ஆனாதான் வந்துட்டு அந்த ஆண் வந்து ஹெல்தியா இருக்கான்னு அர்த்தம். இன்கேஸ் இது ஓகே, இந்த ஸ்க்ரோட்டம் வந்து இந்த ஹேங் ஆகாம மேல அந்த பாடியோட அப்டாமனோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, ஓகே, பாடியோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டார்ச்சிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி நிலைக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டார்ச்சிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிரிப்டார்ச்சிசம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது.
இது பேர் மறை விந்தகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த தமிழ்ல வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா மறை விந்தகம்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் டிசெண்டட். ஓகே, the scrotum is not descended. Scrotum is not descended. scrotum வந்துட்டு கீழே வந்து நம்மளுக்கு ஹேங் ஆகல, அது பாடியோடவே அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா scrotum is not descended. அப்படின்ற பட்சத்துல இது பேர் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா கிரிப்டார்ச்சிசம் அப்படின்னு சொல்லுவோம். கிரிப்டார்ச்சிசம்னா ஒன்றும் கிடையாது, இது பேர் மறை விந்தகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிரிப்டார்ச்சிசம்னா ஒன்றும் கிடையாது, மறை விந்தகம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்க்ரோட்டம்ல இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்க்ரோட்டம் வந்து என்ன பண்ணுது? இது வந்து தெர்மோ ரெகுலேட்டரா ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்மளோட பாடி டெம்பரேச்சர்ல இருந்து 2.5 செல்சியஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இது வெப்பத்தை கம்மியா மெயின்டைன் பண்ணுது. சப்போஸ் இந்த ஸ்க்ரோட்டம்ன்றது வெளியில வந்து நம்மளுக்கு அந்த ஹேங் ஆகலைன்ற பட்சத்துல அது பாடியோடவே அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த மேலுக்கு அந்த மேலோடைய அந்த கண்டிஷன் பேர் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா கிரிப்டார்ச்சிசம். கிரிப்டார்ச்சிசம்னா தமிழ்ல வந்துட்டு மறை விந்தகம். அந்த விந்தகம் வந்து வெளியில இல்லை. சோ அப்ப வெளியில இல்லாத பட்சத்துல அதால என்ன பண்ண முடியாது? அதான் என்ன பண்ண முடியும்? அந்த மேலால வயபிளான ஸ்பெர்மை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனா வந்து அவரோட லைஃப்ல எந்த விதமான சேஞ்சஸ், அதாவது உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிருக்கு ஆபத்தான நிலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அது ஒரு டிசார்டர், அவ்வளவுதான். புரியுதா? ஸ்க்ரோட்டம் தமிழ்ல சொல்லுங்க சார். இவ்வளவு நேரம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்க்ரோட்டம் வந்துட்டு விதைப்பைமா, விதைப்பை. ஓகே, விதைப்பை. ஓகே, ஸோ தோஸ் ஹூ ஹேவ் டவுட் அது நீங்களே வந்து அங்க டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு முறை நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா அது எழுதுற மாதிரி உங்களுக்கு மைண்ட்ல நிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சாரி, இந்த கிரிப்டார்ச்சிசம்ல ஒய் வருமா? நான் இங்க தப்பு பண்ணிட்டேன். ஓகே, கிரிப்டார்ச்சிசம் முடிஞ்சிருச்சு. வாய் கொலருது. ஸ்க்ராட்டம் முடிஞ்சு போச்சு. ஸ்க்ராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லேயர் இப்போ ஓகே, இப்போ ஸ்க்ராட்டம் முடிஞ்சு போச்சு. ஸ்க்ராட்டம் உள்ள போனீங்கன்னா இந்த ஃபார்ம், இந்த லேயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகேவா, இந்த டெஸ்டிகுலர் டிபியூல்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த லேயர் பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. இதுல இருந்து தான் நிறைய நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? சோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த செமினிஃபெரஸ் டிபியூல். செமினிஃபெரஸ் டிபியூல்னா உங்களுக்கு தமிழ்ல தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல நீங்க போடுங்க பார்க்கலாம். செமினிஃபெரஸ் டிபியூல் நான் போட்டேன், நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்ல என்னதுன்னு சொல்லிட்டு. செமினிஃபெரஸ் டிபியூல். ஓகேவா? செமினிஃபெரஸ் டிபியூல்னா என்னது தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். செமினிஃபெரஸ் டிபியூல்னா என்ன சொல்லுங்க? ஓப்போ சொல்லுங்க. ஓப்போ, வானிஸ்டி, so many were there, right? People can tell, no? Yeah, விந்தக நுண்குழல். கிரேட். விந்தக நுண்குழல். ஸோ இந்த விந்தக நுண்குழலுடைய அந்த குறுக்கு வெட்டு தோற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து குறுக்கு வெட்டு தோற்றம்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அது வெட்டி பார்க்கும்போது, அது குறுக்கு வெட்டு தோற்றத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்கும். கிட்ட இந்த மாதிரி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய செல்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ரவுண்ட் ரவுண்டா போட்டிருக்கேன்ல, இந்த ரவுண்ட் ரவுண்டா போட்டிருக்கிறது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் ரவுண்டா போட்டிருக்கேன் இல்லையா, அது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னது? செமினிஃபெரஸ் டிபியூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னது? செமினிஃபெரஸ் டிபியூல். அது என்னது? வெரி குட், கிரேட். எல்லாருமே சூப்பரா சொல்றீங்க. இது வெளியில இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எழுதுறேன் செமினிஃபெரஸ் டிபியூல். செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ். ஓகே, செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்ல நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் செல் இருக்குமா? நம்மளுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் செல் இருக்கு? 2 டைப் ஆஃப் செல்ஸ் ஆர் தேர். ஓகே, எத்தனை டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் தேர்? 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் தேர். ஓகே, எத்தனை டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் தேர்? நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் தேர். ஓகே, எத்தனை டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் தேர்? 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் தேர். ஓகேவா? எத்தனை டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் தேர்? 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் தேர். ஒன்னு வந்துட்டு இந்த மாதிரி பிரமிட் ஷேப்ல இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த மாதிரி சின்னதா இந்த மாதிரி புள்ளியா வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி பிரமிட் ஷேப்ல இருக்கு இல்லையா, இந்த செல் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செர்டோலி செல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன செல்லுன்னு சொல்லுவோம்? செர்டோலி செல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா செர்டோலி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தமிழ்லயும் வந்து செர்டோலி செல்ஸ் தான். இது திருப்பி தமிழ்ல கேட்காதீங்க கிட்ட. செர்டோலி செல்னா செர்டோலி செல் தான். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன டவுட் விவோ? வாட் இஸ் யுவர் டவுட்? என்ன டவுட் விவோ? என்ன டவுட்? ஒரு லாஸ்ட் 5 minutes டவுட் கிளியரிங் செஷன் வச்சுக்கலாமா? இப்போ மட்டும் இது முடிச்சிடுறேன்னா. ஓகே, ஸோ இந்த செல் பேர் என்ன? இந்த பிரமிட் ஷேப்ல இருக்கிற இந்த செல் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செர்டோலி செல்ஸ், இல்லைன்னா நர்ஸ் செல் அப்படின்னு சொல்லுவோம். செர்டோலி செல் இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இதை நர்ஸ் செல் அப்படின்னு சொல்லுவோம். செர்டோலி செல் இல்லைன்னா நர்ஸ் செல்.
நர்ஸ்க்கு தமிழ்ல என்ன சொல்வீங்க? செவிலியர்னு சொல்வீங்களா? சோ இப்ப நர்ஸ் செல்னா செவிலி செல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது அது? செவிலி செல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த செர்டோலி செல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து கொடுக்கும். ஸ்பெர்முக்கு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இது ஊட்டச்சத்து கொடுக்கும். இந்த புள்ளி புள்ளியா இருக்குன்னு சொன்ன இல்லையா, இந்த பிங்க் கலர் எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பிங்க் கலர்ல எல்லாம் ஒரு செல் இருக்குன்னு போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி செல்ஸ் இருக்குல்ல, இந்த செல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா, விந்தணுக்கள். ஓகேவா? ஸ்பெர்மட்டோகோனியா. ஓகேவா? ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னா என்ன மீனிங்னா விந்தணுக்கள். ஓகேவா? விந்தணுக்கள் இன்னும் விந்தணுக்கள் வந்து மெச்சூர் ஆகல, மெச்சூர் ஆகாத ஒரு விந்தணுக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை விதமான செல்ஸ் இருக்கு? 2 விதமான செல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து செர்டோலி செல்ஸ், இன்னொன்னு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா. ஓகேவா? என்ன சொல்லுவோம்? அது ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அது பேரு ஸ்பெர்மட்டோகோனியான்னு சொல்லுவோம். ஓகேவா? ரிமெம்பர் தட். இந்த நர்ஸ் செல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெர்மட்டோகோனியாக்கு ஊட்டச்சத்து கொடுக்குது, நியூட்ரியன்ஸ் கொடுக்குது. ஓகேவா? ரிமெம்பர் தட். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? யா, செவிலியர்னு சொல்லுவோம். அதுதான் வந்து செவிலி செல்கள். நர்ஸ் செல்லுக்கு வந்து நம்ம செவிலி செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செவிலி செல் அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செர்டோலி செல் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கல இந்த ஸ்பெர்மட்டோகோனியா இதுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த செர்டோலி செல்ஸ் தான். ஓ நீ நான் வந்து இன்னும் நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆகணும், நீ வந்து பெரிய என்ன சொல்றது பெரிய ஆளா வரணும், நீ ஒரு அப்துல் கலாம் மாதிரி வரணும், அந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு என்ன கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும், நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கும். எது கொடுக்குது? இந்த செர்டோலி செல்ஸ், இந்த நர்ஸ் செல்ஸ் கொடுக்குது அதுக்கு. ஓகேவா? ரிமெம்பர் தட். எதுக்காக கொடுக்குது? அதை மெச்சூர் பண்றதுக்கு. அது வந்து நல்லா வந்துட்டு மெச்சூர் ஆகணும், அது வந்து நல்லா வளர்ந்து அது போயிட்டு வெளில போகணும் அப்படின்றதுனால இந்த ப்ராசஸ் இங்க நடக்குது. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இதுல இல்ல தானே? சோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு நான் இந்த ரவுண்டா போட்டிருக்கிறதுலாம் வந்து செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்க்குள்ள இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்திலியம், அதாவது வரி மேல் தோல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், வரி எபித்திலியம் நினைக்கிறேன். சோ இந்த வரி எபித்திலியம்ல தான் வந்து என்ன இருக்கும்னு இது வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் வரி எபித்திலியம். ஓகே, இது வந்து இந்த செமினிஃபெரஸ் டிபியூல் எதனால உருவாக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா வரி எபித்திலியம் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்னு செர்டோலி செல், இன்னொன்னு வந்து ஸ்பெர்மட்டோகோனியா, அதாவது விந்து செல்கள். ஓகேவா? மெச்சூர் ஆகாத விந்து செல்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெர்மட்டோகோனியான்னு சொல்றோம். இந்த செர்டோலி செல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செர்டோலி செல் ஓகே நான் உனக்கு வந்துட்டு சக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் கோயிங் டு கிவ் நியூட்ரிஷன் டு த ஸ்பெர்மட்டோகோனியா அண்ட் இட் வில் பிகம் மெச்சூர். அண்ட் அது வந்து மெச்சூர் ஆயிட்டு அது வெளியில ஒரு ஸ்பெர்ம் செல்ஸா வெளில வந்துடும். இது வரைக்கும் வந்துட்டு இப்போ நம்ம பேசியிருக்கோம். இந்த ரவுண்டா இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்லயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரிதான் இந்த ரவுண்டா இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலயுமே இருக்கும். இங்க நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் பேர் என்ன சார்? இந்த ஸ்பேஸ் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ்ல இன்டர்சீஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்சீஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்துட்டு இன்டர்சீஷியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய செல்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இன்டர்சீஷியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து இதுக்கு பேர் வந்துட்டு இடையீட்டு செல்கள். ஓகேவா? என்ன சொல்லுவோம்? இடையீட்டு செல்கள். ஓகேவா? இதெல்லாம் நீங்க டைப் பண்ணி வச்சுக்கணும். டைப் அண்ட் கீப் இட் so that you will be remembering always. ஓகே, இடையீட்டு செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லேடிக் செல். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லேடிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? லேடிக் செல்ஸ் சொல்லுவோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு? இல்ல தானே? ஓகே, சோ இத லேடிக் செல்ஸ்னு இருக்கும் இல்லையா, அந்த லேடிக் செல்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது என்ன பண்ணுது? நம்மளுக்கு ஆண்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது என்ன பண்ணுது? ஆண்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன ஆண்ட்ரோஜன்? ஓகேவா? என்ன ஆண்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இதுல வரைக்கும் நம்ம என்னன்னோ ஓகே கிரேட். ஸோ இது வரைக்கும் வந்து நான் இப்போ நிறுத்திடுறேன். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து நம்ம போக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? வெளியே இருக்கு இல்லையா அந்த ரவுண்டா போட்டுருக்கிறது செமினிஃபெரஸ் டிபியூல். இது வந்து ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, இது வந்து என்னது? குறுக்கு வெட்டு தோற்றம். இந்த குறுக்கு வெட்டு தோற்றத்துல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 விதமான செல்ஸ் இருக்கு இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்ல. என்ன விதமான செல்ஸ்? ஒன்னு செர்டோலி செல்ஸ், இன்னொன்னு வந்து ஸ்பெர்ம் செல்ஸ், ஸ்பெர்மட்டோகோனியா. லாஸ்ட் ஒன் டவுட் நர்மதா, என்ன டவுட்? லாஸ்ட் ஒன் என்னமா? இதுதான் இந்த இன்டர்சீஷியல் செல்ஸ் டவுட்டா இருக்கா உங்களுக்கு? இன்டர்சீஷியல் செல்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரவுண்டா போட்டிருக்கேன்ல, இது வந்து செமினிஃபெரஸ் டிபியூல்.
இந்த ரவுண்டா போட்டதுக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். ஆண்ட்ரோஜன் மீன்ஸ் என்னன்னு கேக்குறீங்களா? ஆண்ட்ரோஜன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஹார்மோன். ஓகேவா? ஆண்ட்ரோஜன் அப்படின்றது ஒரு ஆண்களுக்கே சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் சொல்லுவோம். நம்மளுக்கு மல்டிபிள் ஹார்மோன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆண்களுக்கே சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் நம்ம ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் தமிழ்ல சொல்லுங்க. ஹூஸ் இட் ஜீவா? நாங்க கிளாஸே முடிக்க போறோம், இப்பதான் வந்து தமிழ்ல சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. இந்த மாதிரி ரெக்கார்டிங் பாருங்க, நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு தெரியும். ஆண்ட்ரோஜன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆண்களுக்கே சொல்லக்கூடிய ஹார்மோன்கள். ஓகேவா? அதுதான் நம்ம ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோஜன் இருக்கு. நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோஜன் இருக்குமா? ஓகேவா? நம்மளுக்கு என்ன நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோஜன் இருக்கு. அதுல ஒரு டைப் ஆஃப் ஆண்ட்ரோஜன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்டோஸ்டிரான். ஓகேவா? புரியுதா? டெஸ்டோஸ்டிரான்ன்றது மேலுடைய ஹார்மோன். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதா? இதுல இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இந்த நடுவுல இந்த செமினிஃபரஸ் டிபியூல் நடுவுல வந்துட்டு கேப் இருக்குல்ல, இந்த கேப் பேர் தான் என்ன சொல்லுவோம்னா இடைவெளி. இடையிட்டு என்ன சொல்லுவோம், இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல வந்து நம்ம இன்டர்சீஷியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இன்டர்சீஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர்சீஷியல் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ் அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்சீஷியல் செல் இல்லைன்னா இடையீட்டு செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், நோ டவுட். விச் மீன்ஸ் வாட்? க்ளோஸ் பண்ணிட்டு போடான்னு சொல்றீங்களா? ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இன்டர்சீஷியல் செல் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்சீஷியல் செல்ஸ் ஆர் லேடிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் லேடிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேடிக் செல்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இது என்னது? ஆண்ட்ரோஜன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆண்ட்ரோஜன் அப்படின்றது ஒரு ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது? டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதில் நிறைய பாக்குறதுக்கு. நம்ம கொஸ்டின்ஸ் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டே போகலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க். அதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க். நெக்ஸ்டா ஒரு 5 minutes கூட உங்களுக்கு தரேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்போ இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஓகே. இந்த இமேஜ்ல இந்த மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது? செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ். ஓகே ஓகே, இது பேர் என்னது? செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ். நோ டவுட்ஸ் சார். ரிப்பீட் ஒன் டைம். விச் ஒன் ஐ ஷுட் ரிப்பீட் யூ? நோ டவுட் சார். என்ன உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும்? ரியல்மி. ஸோ இதுதான் வந்துட்டு செமினிஃபெரஸ் டிபியூல். செமினிஃபெரஸ் டிபியூல்ல இங்க இருக்கிறது தான் செல்ஸ். இது என்ன செல் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிறதுலாம் என்ன செல் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செல்ஸ்? செர்டோலி செல்ஸ் ஆர் நெர் செல்ஸ். ஓகே, இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அதை? நோ டவுட்ஸ். கிரேட். இங்க வெளியில இருக்கிறது தான் வந்து இங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? இது உங்களுக்கு தெரியுதா? இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா, ஸ்பெர்ம் செல்ஸ். ஓகே, ஒரு மெச்சூர் ஆகாத ஸ்பெர்ம் செல்ஸ். யா, கிரேட் கிரேட், சூப்பர் கிரேட். ஒரு டீச்சருக்கு வந்துட்டு செல்லோட ஸ்பெல்லிங் வந்துட்டு CELL. ஓகே ஓகே, எனக்கு புரியுது. நீங்க வாட்ஸ்அப் மொழியில பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இங்க இடைவெளி, இங்க நிறைய இடைவெளி இருக்கு இல்லையா நம்மளுக்கு. இந்த இடைவெளி இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம இன்டர்சீஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் தான் நம்ம இன்டர்சீஷியல் செல்ஸ் இல்லைன்னா லேடிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லேடிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல தானே? சூப்பர் கிரேட், சூப்பர் கிரேட். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்துட்டு தென் we will move further. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். If Sertoli cells, okay, sorry, if the Sertoli cells of testes were selectively destroyed, அதாவது ஒரு டெஸ்டிஸ் எடுக்கிறோம், டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய அந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்ல இருக்கக்கூடிய செர்டோலி செல்ஸை மட்டும் நான் அழிச்சிடுறேன். என்ன பண்றேன்? டெஸ்ட்ராய் பண்ணிடுறேன். செலக்டிவா அதை மட்டும் நான் அழிச்சிடுறேன். while the Leydig cells are remained okay functional. அங்க Leydig செல்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபங்க்ஷனலா தான் இருக்கு. அது எந்த விதமான பாதிப்புமே ஏற்படல. which process would be most directly affected? எந்த ப்ராசஸ் வந்துட்டு டைரக்டா அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, செப்ப கொஸ்டின் இது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்ட்ரோஜன் சிந்தசைஸ் அஃபெக்ட் ஆகுமா? நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு த மேல் ஜெர்ம் செல்ஸ், அதாவது அந்த ஸ்பெர்ம் செல்ஸுக்கு வந்துட்டு
நர்மதா, வெரி குட், கிரேட், சூப்பர். நர்மதா ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, கிரேட். இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பெர்ம் த்ரூ வாஸ் டிஃபரன்ஸ் அது அஃபெக்ட் ஆகுமா இல்ல மெயின்டெனன்ஸ்? இப்போ நர்மதா சொன்னதுனால எல்லாருமே பி போடுறீங்களா? அது தப்பா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஓகே, கிரேட். அந்த பி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஒன்லி. ஓகே, ஏன்னா செர்டோலி செல்ஸ் இல்லைன்னா நர்வ் செல்ஸ், அதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு த மேல் ஜெர்ம் செல். மேல் ஜெர்ம் செல்ன்றது என்னது இங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஸ்பெர்மட்டோகோனியா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா மேல் ஜெர்ம் செல்ஸ்னு சொல்லுவோம். கிரேட் நர்மதா, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுத்த நர்மதாக்கு எல்லாருமே ப்ளீஸ் கிவ் அ பிக் அப்ளாஸ். எவ்ரிவன் இஸ் பார்ட்டிசிபேட்டிங். வெரி குட், ஐம் வெரி ஹாப்பி டுடே. ஓகே, ஸ்பெர்ம் செல்ஸ் தான் வந்து நம்ம மேல் ஜெர்ம் செல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? தேங்க்யூ. ஐ ஷுட் தேங்க்யூ பிகாஸ் இதுல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்கல்ல. ஐ ஷுட் தேங்க்யூ ஆக்சுவலி. ஸோ விச் பேர் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு? ஓகே, விச் பேர் இஸ் கம்ப்ளீட் இன்கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸ்பெர்மட்டோகோனியா. ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னா என்னன்னு இப்பதான் சொன்னேன். ஸ்பெர்மட்டோகோனியானா என்ன? மேல் ஜெர்ம் செல்ஸ். கரெக்டா தப்பா? செர்டோலி செல்ஸோட ரோல் என்ன? நியூட்ரிஷனல் சப்போர்ட்டா? கரெக்டா தப்பா? அப்புறம் வந்து லேடிக் செல் ஆண்ட்ரோஜன் செக்ரீட் பண்ணது. கரெக்டா தப்பா? ரெட்டிடெஸ்டஸ் எங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஆப்ஷன் டி. அகெயின் நர்மதா இஸ் எவ்ரிதிங் இஸ் கிளியர். பட் நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். எவ்ரிதிங் இஸ் கிளியர்னு சொன்னா என்ன? கொஸ்டினுக்கு யூ ஷுட் ஆன்சர். Yeah, Narmada again participating very well. Super. Retidestis, synthesis of testosterone, absolutely wrong. Okay, synthesis of testosterone is absolutely wrong. So it cannot be answer. So incorrectly matched எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம D தான் செலக்ட் பண்ணணும். Okay, we should select D ஞாபகம் வச்சுக்கோங்க. So next, இது சொல்லுங்க பார்க்கலாம். It is quite easy. இப்போ நம்ம ஃபர்ஸ்டே நம்ம இதை பார்த்தோம். இது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சார் டி. ஓப்போ. ஹூ இஸ் ஓப்போ? ஆஃபன் ஓப்போ. நீங்க நாளையில இருந்து ஜாயின் பண்ணும்போது உங்களோட பேர் போட்டு ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நீங்க உங்களோட பேர் போட்டு ஜாயின் பண்றதுல நீங்க தான் வந்து ப்ரௌடா இருக்கணும். தென் ஹவ் வில் ஐ கால் யூ ஆல்வேஸ் ஓப்போ ஓப்போன்னு ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொல்லி கூப்பிட முடியும் உங்களை? MIA3. see that's okay. என்ன வரும் இந்த? see that a sperm cell, I'm just highlighting. see இது என்ன ரவுண்டா வருது? okay, so see that sperm cell is produced normally in seminiferous tubule. okay, seminiferous tubule la ஒரு sperm cell produce ஆகுது. ஓகேவா? sperm cells are producing normally in a seminiferous tubule. It must pass through several structures before reaching the external environment. ஒரு sperm வந்து டெஸ்டிஸ்ல உருவானதுக்கு அப்புறம் அது எத்தனையோ டியூப்ஸ் எல்லாம் கடந்து தான் வெளில வரணும் இல்லையா? ஸோ என்ன மாதிரியான ப்ராசஸ், எந்த மாதிரியான ஒரு பாத்வேவை அது கடந்து வரும்னு கேட்குறாங்க நம்மளுக்கு. இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர். நீங்க தான் சொல்லணும். ஆல்ரெடி ஐ டாட் யூ. A is the correct answer. Are you sure? Seminiferous tubule, retitestis, vasa efferentia, epididymis, vas deferens, ejaculatory duct and urethra. Are you sure? Are you sure? C is the correct answer. How many of you are telling A? How many of you are telling C? Realme is C. Actually, A is the very correct answer. Great. A is the correct answer. Okay, A is the correct answer. Seminiferous tubule, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிடெஸ்டிஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து வாசா எஃபரன்ஷியா, அதுக்கப்புறம் எபிடிடிமிஸ், அதுக்கப்புறம் தான் வாஸ் டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் எஜாகுலேட்டரி டக்ட் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரிக்ஸ்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னொரு கிளாஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா I'll come and I'll teach you the tricks. Okay, which of the following combinations would be expected to remain functionally normal if the seminiferous tubules were damaged? The seminiferous tubule நான் ரவுண்டா ஒன்று போட்டு வரைஞ்சேன்ல, அது சப்போஸ் அது மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்காம நின்று போயிடும் அப்படின்னு கேட்கறாங்க. எந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மலா நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. செமினிஃபெரஸ் டியூபிள் நார்மலா, செமினிஃபெரல் இது வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்குமா? சொல்லுங்க ஆப்ஷன்ஸ். எதுக்கு சார்? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஆண்ட்ரோஜன் செக்ரீஷன். Spermatogenesis. Who is giving answers? Who is giving option D? Option D is what? Neither spermatogenesis nor. See that இது மட்டும் நான் சொல்லிடுறேன். இது மட்டும் சொல்லி நான் complete actually. இங்க பாருங்க, இது வந்துட்டு என்னது? செமினிஃபெரஸ் டிபியூல். ஓகேவா? இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்ல இங்க வந்து சின்னதா இருக்கிறது என்னது? செர்டோலி செல்ஸ். ஓகேவா? இதுல சின்னதா இருக்கிறது என்னது? செர்டோலி செல்ஸ். இது நடுவுல வந்துட்டு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இது நடுவுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஓகேவா? இது நடுவில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஆக்சுவலாக எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்ல தான் நடக்குது. ஓகேவா? எங்கே நடக்குது? செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்ல தான் நடக்குது. ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கிறது செமினிஃபெரஸ் டிபியூல் தான். அப்போ செமினிஃபெரஸ் டிபியூலே அட்டாக் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ப்ராசஸ் நடக்காம நின்று போயிடும் அப்படின்றத நீங்க வந்து சொல்லணும். இப்போ என்ன ப்ராசஸ் நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வெளியில இருக்கிறது லேடிக் செல்ஸ். இதுக்கு வெளியில இருக்கிறது லேடிக் செல்ஸ், இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ், லேடிக் செல்ஸ்னு சொல்றது. என்ன அப்போ நடக்கும், என்ன நடக்காது? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஆண்ட்ரோஜன் செக்ரீஷன். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் பட் நாட் ஆண்ட்ரோஜன் செக்ரீஷனா, இல்ல ஆண்ட்ரோஜன் செக்ரீஷன் பட் நாட் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸா? பி இஸ் கரெக்டா? இங்க என்ன கேட்டிருக்காங்க கரெக்டா பாத்துக்கோங்க. காம்பினேஷன்ஸ் ஓகே ஃபாலோயிங் would be expected functionally normal. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனலி நார்மலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனலி நார்மலா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அது அப்நார்மலா இருக்கணும். அப்ப என்ன ஆன்சரா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரோஜன் செக்ரீஷன் வந்து நார்மலா இருக்குமா இருக்காதா? ஏ இது பேர் தான் வந்து என்ன சொல்றது, கோவிந்தா 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 மாதிரி தான் இருக்கு. ஸோ சி would be the correct answer. லேடிக் செல்ஸ் என்ன பண்ணும்? லேடிக் செல் என்ன பண்ணும் நான் சொன்னேன். லேடிக் செல்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆண்ட்ரோஜன் செக்ரீஷன். ஓகேவா? ஸோ ஆண்ட்ரோஜன் செக்ரீஷன் வந்து நார்மலா இருக்கும். ஆனா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் தடைப்பட்டு போயிடும். ஏன்னா ஸ்பெர்மட்டோகோனியாவே அதால வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ சி would be the correct answer. ஓகேவா? கிரேட். பட் ஃபைன், நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ஸோ ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர். இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? கொஞ்சமா நல்லா போச்சா இல்ல ரொம்ப மட்டமா இருந்ததா? What is your comment? What is your feedback? I know. ரொம்ப போர் அடிச்சதா? Please give your feedback so that I can sleep well today. நன்றாக சூப்பரா போச்சு சார். சூப்பர் சார். I understand clearly. இது வந்து இது எப்படி, இதெல்லாம் உண்மையா இல்ல வந்துட்டு சும்மா உருட்டுறீங்களா? வாட்? ஓகே நைஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இது மட்டும் பத்தாது ஆக்சுவலா. யூ ஜஸ்ட் வாட்ச் ஒன் மோர் டைம் த ரெக்கார்டிங். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின் த கிளாஸ். ஓகே, ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின் த கிளாஸ். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க கொஞ்சம் கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்லுங்க. எல்லாருமே படிங்க. ஸோ இட் இஸ் ஓகே, நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய டீச்சர்ஸ் வந்து நல்லா நடத்துவாங்க. ஸோ ப்ளீஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் எவ்ரி ஒன். திருப்பி வந்து அடுத்த பயாலஜி கிளாஸ்ல நான் அவங்க எல்லாரும் மீட் பண்றேன். ஓகே, ஸோ குட் நைட் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Stay tuned. You okay? Thank you. I'll be stay tuned. Okay. Good night, everyone.